இயேசுவின் நாமத்தில் கூடி வந்த ஒவ்வொருத்தருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக போதகர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தவர்களுக்கும் போதகர் அம்மா அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் வந்தனங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையில் வந்த ஒவ்வொரு விசுவாச சகோதர சகோதரிக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. ஒரே ஒரு செய்தி தான் என்னிடத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாய் வரப்போகிறார். போன வாரத்திலிருந்து தான் இங்கிலாந்து போய் நான் திரும்பினேன். இங்கிலாந்துடைய நிலவரத்தை பார்த்தேன். அது என்னை மெய்சிலுக்க என்னுடைய வாழ்க்கையில் வைத்தது. ஹல்லேலூயா. தேசங்கள் கலக்கம் அடைந்திருக்கிற காலங்கள் தான் இந்த காலங்கள். இது கடைசி காலங்கள். இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாய் வரப்போகிறார். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. இயேசு அதிசீக்கிரமாய் ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு செய்தி இந்த உலகத்திலே, இன்டர்நெட்லே, செய்தித்தாள்களிலே எல்லாம் கிராஷ் ஆகும். என்னவென்றால் ஒரு கூட்டு ஜனங்கள் காணாமற் போய்விட்டார்கள். அது என்னென்றால் இயேசு கிறிஸ்துவின் வருகை அன்றைக்கு சம்பவித்திருக்கும். அநேக பரிசுத்தவான்கள், இயேசுவை விரும்புகிறவர்கள், பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள், அவருக்காக பரிசுத்தத்தையும் இந்த வார்த்தையும் விசுவாசித்தவர்கள், ஜெபித்தவர்கள், அவரோடு கூட பறந்து போகிற காலங்கள் வரப்போகிறது. அது ரொம்ப நாள் இல்லைங்க, அதிசீக்கிரமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு செய்திகள் என்ன? கிறிஸ்தவ தேசங்கள் கிறிஸ்துவை விட்டு மாற்றின காரியங்களை தான் பார்க்க முடியுது. இங்கிலாந்து தேசத்தில் போய் நான் ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் இறங்கினேன். இறங்கும் பொழுது நான் பார்த்ததெல்லாம் கருப்பு ட்ரெஸ் தான். நான் பார்த்ததெல்லாம் கருப்பு ட்ரெஸ் மாத்திரம்தான் பார்த்தேன். ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் உச்சரித்து கொண்டே இருந்தார்கள். அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பவில்லை. தேவனே அப்படியே ஆக கடவுதென்று அவளுடைய தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற குரலை நான் வரும்பொழுதும் ஏர்போர்ட்டில் இறங்கின பொழுதும் பார்த்தேன். திரும்பி வரும்பொழுது there was a fire drill. 5 மணி நேரம் ஏர்போர்ட் வெளியே இவாக்குவேட் பண்ணி டெர்மினல் 4ல் இருக்க வைத்தார்கள். நான் வெளியே இருந்தோம். அது முடிந்தவுடன் கிட்டத்தட்ட 9:30 மணி 10 மணி ஃப்ளைட்டுக்கு நாங்கள் போகும் பொழுது 7 மணியிலிருந்து அதே சத்தத்தை தான் நான் கேட்டேன். 10 பேரில் 6 பேர் முகமதியர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ தேசம் மாற்றப்பட்ட காரியங்களை பார்த்தேன். இங்கிலாந்து ராணி இருந்த அந்த பக்கிங்ஹாம் பேலஸ்க்கு போனால் அங்கே சிலுவை தான் இருந்தது. அநேக வார்த்தைகள் இருந்தது. அங்கே ஒரு புல்பிட் இருந்தது. இங்கிலாந்து ராணி கமெமரேஷன் சர்வீஸில் எப்பொழுதெல்லாம் அவர்களை பிரதிஷ்டை செய்கிறார்களோ, இல்லை பிரதம மந்திரியை அந்த தேசத்தில் பிரதிஷ்டை செய்யும் பொழுது அதற்கே பல கோடிகளை செலவித்து ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள். அந்த ஆலயத்தில் முழுமையாக தேவனுடைய வசனங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா முகமதிய ஆராதனைகள் ஒரு பக்கம் பேலஸில் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வாடகைக்கு எடுத்து இந்த மாதிரி ஆராதனைகளை நடத்தி கொண்டிருக்கிறார். தேசம் ஒரு அவல நிலையில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய டியூபேஸ் ஹல்லேலூயா இருக்கிறது. நிறைய டியூபேஸையும் இந்த மாதிரி மெட்ரோ போடுறதுக்கும் அவங்கக்கிட்ட பணம் இல்லை. அதுதான் தேசத்தில் இருக்கிற ஒரு நிலையாக இருக்கிறது. 10 பேரில் நான் என்னுடைய கைடை பார்த்து கேட்டேன், இது ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரியாக இருக்கிறது. கிறிஸ்டியன் கண்ட்ரி தான். ஆனால் 100% 40% ஹல்லேலூயா வேற ஜாதியினர் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. 60% தான் கிறிஸ்தவர் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் 60%, 35% மாத்திரம்தான் சபைக்கு போகிறார்கள். மற்றவர்கள் யாரும் சபைக்கு போவதில்லை. அவர்கள் கேட்ட அவர்களுக்கு வசதி வந்து விட்டது. அவர்கள் சொல்றார், why I want Jesus, I have everything, I don't want Jesus என்று. எங்களுக்கு இயேசு தேவையில்லை, நாங்கள் ஏன் சபைக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நம்ம ஊர்லேயும் கொஞ்சம் 2019-18க்கு அப்புறம் அதே மாதிரி கொஞ்சம் ஆன காட்சிகளை தான் நான் பார்த்து வருகிறேன். அநேக சபையில் பரிசுத்தத்தை குறித்தும் நீதியை குறித்தும் பேசினால் மக்கள் வருவதில்லை. அவர்கள் இன்டர்நெட்டில் அவர்களுக்கு ஏற்ற மெய்ப்பர்களுடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் ஹல்லேலூயா சீரழிந்து போகிற காரியங்கள் தான் நம்ம தேசத்திலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் இந்த காலங்களில் பரிசுத்தத்துக்கும் நீதிக்கும் வாஞ்சிப்போம். இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. தேசங்கள் எல்லாம் பயந்து கலக்கமடைந்த காரியங்களை தான் பார்க்கிறோம். எங்கே பார்த்தாலும் ஒரு இடத்துல போனோம், ஹல்லேலூயா. அங்கே போனோம் 1896 குவீன் விக்டோரியா அவர்கள் ஒரு ஹல்லேலூயா ஒரு பிரிட்ஜை திறந்திருக்காங்க. அங்கே பார்த்தா பைபிள் வசனம் தான் ரோட்டு சைட்லேயே இருக்குது. அதுலேருந்து திருப்பி பார்த்தீங்கன்னா செயின்ட் பால்ஸ் கெத்தீட்ரல், மிகப்பெரிய கெத்தீட்ரல் இருக்கிறது. இன்னொரு சபைக்கு போனேன். வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்த 13th century வந்த சர்ச்சில், வார்விக் கேசல் என்ற ஒரு சர்ச், அங்கே போனோம். அங்கே போன பொழுது ஷேக்ஸ்பியர் வந்த சர்ச் அது. அநேக பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சிலையை செய்து அங்கே வைத்திருக்கிறார்கள். அதையும் பார்த்தோம். அற்புதமாய் இருந்தது. ஆனால் இன்றைக்கு சபையெல்லாம்
மிகவும் காலியாக இருக்கிற சூழ்நிலையில்தான். ஹல்லேலூயா. தேசம் இன்னும் 30 ஆண்டுகள் இருந்தால் மெஜாரிட்டி என்ன ஆகிடும்? முகமதியாக மாறிடுவார். இன்றைக்கும் லண்டன் மேயர் ஒரு பாகிஸ்தானி. ஹல்லேலூயா. இப்போ கூட ட்ரம்ப் போனப்போ அவரை விமர்சித்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் படித்திருப்பீங்க. ஹல்லேலூயா. அதனால் நம்ம தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும், நம்முடைய மாநிலத்திற்காக ஜெபிக்க வேண்டும், அடிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும், தேசங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்பொழுது அவசர நிலை, எமர்ஜென்சி என்னவென்றால் சபை ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய சபைக்காக வரப்போகிறார். மனவாட்டியான சபையானது தேசங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள். சும்மா பாஸ்டர் சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு இல்லை, உண்மையாக இதெல்லாம் பார்த்தா மிகவும் எங்களை மெய்சிலுக்க வைத்த காரியங்கள் தான் இந்த காரியங்கள். அவர்கள் எப்படின்னா, ஒரு டாக்ஸி டிரைவர் கூட 3 டாக்ஸி டிரைவரில் நான் போனேன். 3 டாக்ஸி டிரைவரும் அவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறான். நான் சைமன்னு சொன்னேன், அவன் சிமியோன்னு நினச்சிக்கிட்டான். என்னை முகமதின்னு நினைத்து அவன் சொன்னான், இந்த தேசத்திற்கு வர வேண்டும், இந்த தேசத்தில் நான் இப்படி வந்தேன், நான் ஒரு டாக்ஸி டிரைவரை இத்தனை லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன், அதனால் நீங்களும் இங்கே வாருங்கள், நாம் எல்லாம் மெஜாரிட்டி இந்த தேசத்தை பிடிப்போம் வாருங்கள் என்று அவர்கள் என்னை பார்த்து 2-3 டாக்ஸி டிரைவரும், என்னோடு கூட ஒரு நண்பர் இருந்தார், அவர் முகமதியராக இருந்தார், அவர் என்னோடு கூட வேலை செய்தவர். ஹல்லேலூயா. அப்போ அவர் கூட இருந்தப்போ அவங்க அப்படிதான், அவங்க எல்லாம் அவங்க மார்க்கத்துக்காக, அவங்க தேவனுக்காக, ஒரு விழுந்து போன மார்க்கத்துக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க? அவர்கள் அநேகரை கொண்டு வருகிறார்கள். நம்ம என்ன பண்ணிட்டோம்? கிறிஸ்தவங்க தவறி விட்டோம், என்னையும் சேர்த்து தான். அதனால் இந்த காலங்களில் சுவிசேஷத்திற்காக யாரை பார்த்தாலும் இயேசுவை குறித்து சொல்லுவோம். இயேசு ஹல்லேலூயா சுகமளிக்கிறார், இயேசு அற்புதம் செய்கிறார், இயேசு அடையாளம் செய்ய வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறார் என்று யாரை பார்த்தாலும் நாம் சொல்லுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் பார்த்தது தான் சொல்கிறேன், அனுபவித்து தான் சொல்கிறேன். அவனுக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்கிறது. அவன் சொன்னான், ஒரு டாக்ஸி டிரைவர் பார்த்தோம், 70ஆம் ஆண்டுலேருந்து அந்த தேசத்தில் நிறைய பேர், கிறிஸ்தவ தேசமாக இருந்தாலும் நிறைய பேர் அவங்க ஏற்றுக்கிட்டாங்களாம். அநேகர் அகதிகளாக போய் 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 குமிந்தார்கள். குமிந்து 1:10 ரேஷியோவில், 8 ரேஷியோவில் அவர்கள் என்ன பண்ணாங்க? அநேக பிள்ளைகளை பெற்றெடுத்து இன்றைக்கு இந்த சதவீதத்திலே வந்திருக்கிறார்கள். லண்டனில் மாத்திரம் 2 மில்லியன் ஹல்லேலூயா ரிஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ் இருக்காங்க. 2.5 மில்லியன் அன்ரிஜிஸ்டர்ட் ஹல்லேலூயா கிரிமினல்ஸ் இருக்காங்க. உங்கள் செல்ஃபோனை வச்சுட்டு போக முடியாது, பர்ஸை வெளியில் வைக்க முடியாது, அங்கே போனோடனே வார்னிங் கொடுத்துட்றாங்க. மிகவும் அழகான தேசம். இந்த தேசத்தை பார்த்தால் ஆண்டவரே அந்த தேசத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். பொல்யூஷன் இல்லை. தேம்ஸ் ரிவரில் போனீங்கன்னா அவ்வளவு அழகாக இருக்கிறது. அந்த ரிவர் பொல்யூட்டாகவும் இன்னும் வைத்து பாதுகாத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஏன்னா ஆண்டவரே கொடுத்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேசம் ஆசீர்வதிக்கிற காலங்கள் தான் இது. அநேக வெளிநாடுகளிலிருந்து அநேக கம்பெனிகள் இந்த இடத்துல இந்தியாவுக்கு வர வேண்டும், இந்தியாவுக்கு வர வேண்டும், இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று அவர்கள் எத்தனித்து இந்தியாவுக்கு வரப்போகிறார்கள். அநேகர் இந்த கம்பெனிஸ், இந்தியன் கம்பெனிஸ்லாம் வாங்குறாங்க. பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸ் இந்தியாவுக்கு வர வேண்டும், இங்கே பிஸ்னஸ் செய்ய வேண்டும் என்று அவர்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது இன்னும் 5 to 10 வருஷம் ஆண்டவர் வர தாமதித்தால் இந்த தேசமுடைய எக்கனாமி, பொருளாதாரம் வேற நிலையில் இருக்கும். அப்போ அண்ணன் சொன்ன மாதிரி, பாஸ்டர் சொன்ன மாதிரி, நம்ம நிறைய வேலைகளை மாத்திரம் பார்த்து ஆண்டவரை விட்டு தூர போய்விடுவோம். ஆனால் என்ன வந்தாலும் ஆண்டவரோடு கிட்டி சேர வேண்டும். ஏனென்றால் அவருடைய வருகை எது சீக்கிரமாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. போதும் என்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். அப்போ எனக்கு போதும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை நம்முடைய மூதாவியர்களாக இருந்தாங்க. அவர்கள் என்ன நினைத்தார்கள்? எனக்கு போதும் அப்படி என்று. என்னுடைய தகப்பனுக்கு பைலட் ட்ரிவன் கார் கொடுத்தான். என்னுடைய தகப்பன் எழுதி, எனக்கு பைலட் ட்ரிவர் கார் வேணாம், அவருக்கு கிடைச்ச சைக்கிள்லையோ ஒரு ஸ்கூட்டர்லையோ ஏழ்மையாக வாழ்ந்தார். அவர்கள் அது மேலே பார்க்கவில்லை. அந்த மாதிரி ஒரு மனநிலைக்குள் நாம் இந்த காலங்களிலே வருவோமாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்றால் உலகம் சீக்கிரமாக அழிக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. அக்னியினாலும் கந்தகத்தினாலும் இந்த உலகம் அழிக்கப்பட போகிறது. அதற்கு எல்லா காரியங்களும் தயார் நிலையில் இருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் போர் முண்டலாம். உக்ரைனில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும்.
ஹல்லேலூயா. நேற்று ராத்திரி கரூரில் ஸ்டாம்பீட் நடந்து கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவர்கள் ஹல்லேலூயா உயிரிழந்திருக்கிறார்கள். இது பேப்பர் நியூஸ் வந்தது அப்படி. அதனால் இந்த காலங்கள் கடைசி காலங்களாக இருக்கிறது. இந்தியாவில் எங்கெங்கே ஸ்டாம்பீட் நடக்குது பாருங்கள். டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டாம்பீடு, உத்தரகண்டில் ஸ்டாம்பீடு, எங்கே பார்த்தாலும் என்ன ஸ்டாம்பீட், உத்தரப்பிரதேசத்தில் ஸ்டாம்பீட், எங்கே போனாலும் மக்கள் மரித்து கொண்டே இருக்கிறார்கள். அதற்காகலாம் நம்ம ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தியானத்துக்காக இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா மத்தேயு 24ஆம் அதிகாரம் 32 to 35 வசனங்கள். Matthew 24 chapter 32 to 35 verse. அத்திமரத்தினால் ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இலக்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். ஹல்லேலூயா. அவர் வருகையை யாரும் அறிய மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா வந்தால் நம்ம கம்ப்ளேசண்ட்டாக ஹல்லேலூயா மாறிடுவோம். நமக்கு தெரிஞ்சால் அது வரைக்கும் என்ன வேணால் பண்ணிக்கலாம். அங்கே மட்டும் என்ன பண்ணும், வரும்போது மாத்திரம் பரிசுத்தமாய் வாழ்வோம். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம்னால ஆண்டவர் என்ன சொன்னார், ஹல்லேலூயா பிதா மாத்திரம்தான் அறிவார், யாரும் அறிய மாட்டார்கள். அப்போ இயேசுவின் வருகை யாருன்னா, இயேசுவின் வருகை வரப்போகிறது. நான் பிறந்த காலங்களில் அநேகர் சொல்கிறார்கள் ஹல்லேலூயா பல ஆண்டுகளாக சொல்லிதான் வருகிறார். ஆனால் இயேசு அதிசீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அதில் சந்தேகமே இல்லை. அதற்கு ஆதாரமாக ஒரு வசனம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37 38 41 வசனம். அதிலேயே நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் ஏத்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். ஹல்லேலூயா. 2 பேர் என்ன பண்ணா ஏந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தர்னா எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் கைவிடப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதெல்லாம் அதே காலங்கள் தான். இதுவரைக்கும் 2025 தான். நோவா காலங்களுக்கு அப்புறம் இந்த காலங்கள் தான் இருக்கிறதுலேயே மோசமான காலம். இந்த காலங்கள் தான் டெக்னாலஜி ஏஐ மூலியமாக உச்சக்கட்டத்திலே எட்டின காலங்கள் தான் இந்த காலம். ஹல்லேலூயா. லிட்ரல் வேர்ட்ஸுக்கு வேல்யூ இல்லாமல் டெக்னாலஜிக்கு ஹையஸ்ட் வேல்யூ இந்த ஜெனரேஷனில், இந்த ஹல்லேலூயா சந்ததியிலே தான் இருக்கிறது. இந்த சந்ததியிலே தான் கையிலேயே டிவியை கொடுத்துட்டான். நாங்கள் சின்ன வயசில் ஹல்லேலூயா நாங்கள் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போனோம். எங்கள் வீட்டில் டிவி இருந்தால் பாஸ்டர் வரமாட்டார் வீட்டுக்கு. ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் நாங்கள் காலேஜ் படித்து இது வேலைக்கு போகும்பொழுது நாங்கள் தான் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி எங்கள் தகப்பனார் இடத்திலே போய் பேசி நாங்கள் வாங்கினோம். அது வரைக்கும் எங்கள் வீட்டில் டிவி இல்லை. ஏன்னா டிவி இருந்தால் போதகர் வரமாட்டார். அவ்வளவு கண்டிப்பாக நாங்கள் வளர்க்கப்பட்டவர்கள். வாரத்திலே ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை, சாயங்காலம் ஆராதனை, சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டங்கள், சனிக்கிழமை ராத்திரி கூட்டங்கள், புதன்கிழமை வேத பாடங்கள். ஹல்லேலூயா. இவ்வண்ணமாக தான் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். நாங்கள் வாரத்துக்கு 3 முறை சபைக்கு போகிற ஹல்லேலூயா எங்களுடைய ஹல்லேலூயா வழக்கமாயிருந்தது. ஹல்லேலூயா. நம்ம இப்போ காலங்கள் மாறி எல்லாம் சண்டே கிறிஸ்டியன்ஸாக, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டோம். அதுவும் நேரம் 9 மணிக்குனா இயேசுவானவர் ஆவியானவர் 8:30 மணினா 8:30 மணிக்கே வந்துடுவார். அநேகர் 9:15 9:30 10 மணிக்கும் வருவான். இன்னும் நிறைய சபை இருக்கிறது. நான் போகிற சபைக்கெல்லாம் போன வாரம் நான் செய்தி கொடுத்தேன். நான் நல்ல டோஸ் கொடுத்தேன். ஏன்னா 10 மணிக்கு ஆராதனை, அவர்கள் வருவதெல்லாம் 11 11:15. ஏன்னா பாஸ்டர் ஒன்றும் சொல்ல மாட்டார். பாஸ்டர் சொன்னால் அவங்க வரமாட்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாஸ்டர் ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பு நிமித்தமாக இந்த ஊழியங்களுக்காக வந்திருக்கிறார். பாஸ்டர் மனது வைத்திருந்தால் கோடிக்கணக்கான ரூபாய்களை அவர்களும் சம்பாதித்திருக்க கூடும். ஆனால் ஆண்டவர் மேல் இருக்கிற அன்புக்காக, ஆண்டவர் அழைத்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்துவதற்காக, இந்த ஊழியத்துக்காக
பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவான், ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் குப்பை என்றும் நஷ்டம் என்றும் உதறிவிட்டு இயேசுவுக்காக வந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. போல்கருக்கு இந்த உலகத்தில் பார்க்கிற மாதிரி போராட்டம் இல்லை. அவருக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, துரைத்தனங்களோடும் வல்லமைகளோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகாரத்தின் லோகாதிபதிகளோடும் வானமண்டலில் இருக்க பொல்லாத ஆவியின் சேனைகளோடு அவர்களுக்கும் அவர் குடும்பங்களுக்கும் போராட்டம் உண்டு. விசுவாசிக்கு வித்தியாசமான போராட்டம், போதகருக்கு வித்தியாசமான போராட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இப்ப இருக்க விசுவாசி என்ன நினைக்கிறா? பாஸ்டர் என்ன நம்பிதான் இருக்கிறா? இல்லை, பாஸ்டர் ஆண்டவரையே நம்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. என அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவரே போதகரும் போதகர் குடும்பங்களையும் போதகர்களையும் அவர் நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால யாராவது இங்க வேற இம்ப்ரெஷன் வச்சு இங்க வந்திருந்தா தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஹல்லே, ஊழியம் செய்கிறவர்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நாங்கள் எங்களுடைய ஜீவனை பலிபீடத்தின் மேல் வைத்து எல்லாவற்றுக்கும் ஆண்டவரையே சார்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. நான் 15 நாட்கள் முன்பதாக ஆந்திராவுக்கு 2 நாள் ஊழியங்கள் தெருக்கூட்டங்களுக்கு போயிட்டு வந்தேன். 2 நாள் தெருக்கூட்டங்களுக்கு நெல்லூர் தாண்டி 100 கிலோமீட்டர் அளவில் தெருக்கூட்டங்கள் வைத்திருந்தார்கள். நான் 2 நாள் கூட்டத்தை லீவு போட்டுவிட்டு அந்த கூட்டங்களில் பேசி நான் திரும்பி வந்தேன். திடீரென்று என்னுடைய மனைவி எல்லாம் வந்தனால அண்ணா நகர் போகணுன்னா அண்ணா நகர் வந்தோம். ஹல்லேலூயா. காரை என்ன பண்ண, சாவியை உள்ள வச்சிட்டேன், பர்ஸை வச்சிட்டேன், பர்ஸ் எடுக்க வந்தேன், உள்ள சாவியை வச்சேன், என் கண்ணு முன்னாடியே லாக் ஆயிடுச்சு. என்னால் நம்ப முடியவில்லை. கார் எப்படி சாவி உள்ள வச்சுட்டேன், என் கண்ணு முன்னாடியே கார் லாக் ஆயிடுச்சு. கார் லாக் ஆக சான்ஸே இல்லையே. ஹல்லேலூயா. நிறைய தடவை காரை உள்ள வச்சு சாவி ஆம்தி இப்போ ஒன்றும் லாக் ஆனதே இல்லை. ஆனால் அன்னைக்கு என்ன ஆச்சு, நான் போயிட்டு வந்து சத்ரு என் மேல் ஆக்ரோஷமாக இருந்தான். நூற்றுக்கணக்கான ஜனங்கள் பல கிராமங்களிலிருந்து வந்தார்கள். அநேகர் முடிந்தவுடன், கூட்டம் முடிந்தவுடன் ஒருத்தர் ஓடி வந்தார். நீங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னீர்களே, என்னுடைய மகன் படுத்த படுக்கையாய் இருக்கிறான். நீங்கள் சொன்னீர்கள் எல்லாம், படுத்த படுக்கையாய் ஒருத்தன் இருக்கிறான், அவனை எழும்பி நட என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்காக தயவு செய்து ஜெபியுங்கள், என்னுடைய மகன் படுத்த படுக்கையாய் கிராமத்தில் என்னுடைய வீட்டில் இருக்கிறான் என்று ஒரு தெலுங்கு பேசுகிறவர் தெலுங்குல சொன்னார். என்னுடைய டிரான்ஸ்லேட்டர் என்னிடத்தில் அதை சொன்னார். நான் அதற்காக ஜெபித்தேன். ஆண்டவர் வண்ணமாக அற்புதங்களை செய்கிறார். ஆனால் அற்புதங்களை செய்யும் சத்ரு ஹல்லேலூயா ஆக்ரோஷப்படுகிறான். அவன் எனக்காக கார்ல என்ன பண்ணான், காரை தெரியாம சாவியை வச்சுட்ட, கார் ஆட்டோமேட்டிக்கா பூட்டிக்குது, சான்ஸே இல்லை. நான் வீட்டுக்கு ஒரு பைக்கரை பிடிச்சி மனைவி பிள்ளைகளை 2 மணி நேரம் ரோட்டில் நின்னான். நான் போய் என் கார் சாவி வேற கார் சாவியை கொண்டு வந்து அந்த கார் சாவியை ஹல்லேலூயா, ஹல்லே, என்னுடைய மச்சா இருந்தான், உள்ளே போட்டானே, லாக் ஆக சான்ஸே இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? லாக் ஆக சான்ஸே இல்லைப்பா, கரெக்டு, ஆனால் லாக் ஆகிடுச்சு. அந்த கீயை எடுத்து இன்னொரு கீயை உள்ளே போட்டான், போட்டு லாக் பண்ணுறான், லாக்கே ஆக மாட்டேன். இதுதான் சத்துருவுடைய போராட்டம். இந்த மாதிரி வித்தியாசமாக போராடுவான். அதனால யாரும் போதகரையோ ஊழியங்களையோ குறித்து தவறாக பேச வேண்டாம். ஹல்லேலூயா, தவறாக நினைக்க வேண்டாம். அவர்கள் ஆண்டவரையே நம்பி இருக்கிறார்கள். அவருடைய போராட்டங்கள் வேறே. ஹல்லேலூயா. அதனால ஹல்லேலூயா, யாரும் ஹல்லேலூயா தவறாக பேசினால் பாவம் உங்களுடைய வாசப்படியிலே படுத்து கிடக்கிறது என்பதை மறந்து போகாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகை அதிசீக்கிரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதற்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நோவா காலங்களில் ஹல்லேலூயா இருந்தது போல தான் இப்போ இருக்க சந்ததி. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாதி பேர் செல்ஃபோன் யூஸ் பண்ணி ஜூம்பி மாதிரி தான் இருப்பான், ஸ்லோவாக தான் ரியாக்ட் பண்ணுவான். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஞாபகமே இருக்காது. இப்போ இருக்கிறவங்களுக்கு கஷ்டப்படவே முடியாது. நாங்கள்லாம் 12 மணி நேரம் 14 மணி நேரம் என்னுடைய வேலையை செய்து விட்டு தான் ஹல்லேலூயா வீட்டுக்கு போவோம். இன்றைக்கும் நான் நேற்று ராத்திரி படுக்க போகும்போது 2 மணி. ஹல்லேலூயா. அந்த மாதிரி தான் 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூக்கங்கள் ஹல்லேலூயா விட்டு தான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த காலங்களில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பிசாசு போராடி கொண்டிருக்கிற காலங்கள் தான் இது. ஏன்னா இது கடைசி காலங்கள். ஒரு கூட்ட ஜனங்களை எனக்கு கிடைக்காத பரலோகத்திற்கு இவன் எப்படி போவான், இவனை எப்படி வேண்டாலும் பரலோகத்துக்கு போக விடாமல் தடுக்க வேண்டும் என்று சத்ரு இரவும் பகலும் போராடி கொண்டிருக்கிறான் தேவ ஜனங்களுக்கு எதிராக. மற்ற ஜனங்களுக்கு போராட்டம் இருக்கிறதா? போராட்டம் அவ்வளவு இல்லை. நமக்கு எதிராக தான், நம்ம குடும்பங்களுக்கு எதிராக தான், நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக தான் அவன் போராடி கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறைமுகமாக ஒருத்தன் இருக்கிறான்.
அவன் நமக்கு எதிராக போராடுகிறான். அதுக்கு தான் நம்ம எப்பவுமே ஜெபிக்க வேண்டும், எப்பொழுதுமே வேதம் வாசிக்க வேண்டும், எப்பொழுதுமே பரிசுத்தத்திற்கும் நீதிக்கும் பசிதாகமாக இருக்க வேண்டும். காலையில் நம்ம வீட்டில் ஜெபம் நடக்குதா? குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. குடும்ப ஜெபங்கள் இருக்கிறதா? தனிப்பட்ட ஜெபங்கள் இருக்கிறதா? குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ஸ்தோத்திரம் செய்கிறீர்களா? ஒவ்வொருத்தருக்குமாக ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்கிறீர்களா? ராத்திரி உறங்க போக முன்பதாக உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. இதெல்லாம் இல்லைனா இயேசு உங்கள் வீட்டில் இல்லை, இயேசு உங்களோடு கூட இல்லை. இது கடைசி காலங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே ஆதியாகமம் 6:5 போனீங்கன்னா மனுஷனுடைய படிங்க, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் என்னாச்சா பெருகினது என்றும், இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு, நித்ததும் பொல்லாதும் என்று கர்த்தர் கண்டு, பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. பார்த்துக்கோங்க, அவருடைய இருதயத்துக்கு விசனமாய் இருந்து, இட் கிரீவ்ட் ஹிஸ் ஹார்ட். அப்போ விசனமாய் இருந்தால் அழிவு நடுப்பு ஏற்படும். அதான் நம்ம தேசத்தில் நடந்தது. அவர் விசனப்பட்டா நமக்கு ஆபத்து. அவர் விசனப்படக்கூடாது. அவர் ஏன்டா இவனை படைச்சேன்னு நினைக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ராத்திரி 12 மணிக்கு போனீங்கன்னா அங்கங்க நிற்பாங்க. ஏன்? ஆண்டவர் விசனப்படுகிறார். ஒருங்கிணை சேர்ப்பு. ஹல்லேலூயா. அந்த காலத்தில் நோவா காலத்தில் இருந்தது. இப்போ பல தேசங்கள் இதை வெளிப்படையாக அங்கீகரிக்கிறார்கள். யூகேல அங்கீகரிக்கிறார்கள், இஸ்ரவேல்ல ஏன் அங்கே அங்கீகரிக்கிறார்கள். கிட்டத்தட்ட 130 நாடுகள் இதை அங்கீகரிக்கிறது, எல்ஜிபிடியை. ஹல்லேலூயா. அப்போ நோவா காலத்துக்கு அப்புறம் ஒரு அக்கிரமமான சந்ததி ஹல்லேலூயா ஏற்பட்டு இருக்கிறது என்றால் ஆண்டவருக்கு விசனமாய் இருக்கிற காலங்கள் என்னவென்றால் இந்த காலங்கள் தான். ஹல்லேலூயா. எல்லாம் டெலிகிராமில் இருக்கான், எல்லாம் ஃபேஸ்புக்கில் இருக்கான். எனக்கு ஆண்டவர் சொன்னது ஃபேஸ்புக்லேருந்து வெளியே வா. நான் ஃபேஸ்புக்லேருந்து எப்போ வெளியே வந்துட்டேன். நியூஸ் பேப்பர் படிக்காத, சும்மா தான் ஹெட்லைன்ஸ் பார்ப்பேன். டிவி பார்க்காத, நியூஸு பார்க்காத. கிரிக்கெட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு காலத்தில் இந்திய தேசத்திற்காக விளையாட வேண்டும் என்று நானும் முயற்சித்தேன். எங்கள் அப்பா சண்டே கோயிலுக்கு வரலன்னா பெரிய கேன் வச்சிருப்பார், போடுவார். நான் 13 வயசுல 4th டிவிஷன் விளையாடினேன் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனில். ஆனால் என்னுடைய தகப்பனார் விட மாட்டார். இன்றைக்கு நான் நினைக்கிறேன் என்னுடைய தகப்பனார் இல்லை, அவரால் ஆண்டவரோடு கூட இருக்கிறார். ஆனால் அவர் அன்றைக்கு கண்டிப்பாக இருந்த கண்டிப்பு என்னை உங்கள் முன்பதாக நிறுத்த வைத்திருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு இருக்கிற கண்டிப்பு உங்களுடைய பிள்ளைகளை ஹல்லேலூயா ராஜாக்கள் முன்பதாக, ஆசாரியர்கள் முன்பதாக, சபைக்கு தூணாக, சபைக்கு ஆதாரமாக, ஹல்லேலூயா சபைக்கு வெளிச்சமாக, அநேக அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு வெளிச்சமாக இன்றைக்கு நீங்கள் செய்கிற ஜெபங்கள், இன்றைக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பு, இன்றைக்கு உங்களுடைய வேத வாசிப்பு, இன்றைக்கு உங்களுடைய ஜெபங்கள், இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருகிற காரியங்கள் உங்களை பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி இருக்க பண்ணும். ஏனென்றால் இது கடைசி காலங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல நிறைய ஒயிட்ஸ் எல்லாம் ஒதுங்கி போறாங்க, நிறைய இடத்த காலியே பண்ணிட்டாங்க. நாங்கள் சின்ன வயசுல கிரிக்கெட் பார்ப்போம், ஓல்ட் ட்ராஃபோல்ட் அந்த மாதிரி இடம்லாம் இருக்கும், அழகா ஸ்டேடியம் காட்டுவான், நல்ல மரங்கள் இருக்கும். ஷெஃபீல்ட்னு ஒரு இடம், அங்கெல்லாம் கேம்பிரிட்ஜ்னு ஒரு இடம், அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். கிரிக்கெட் மேட்ச் நடக்கும், அப்படி பார்ப்போம். நிறைய பேர் சொல்லுகிறார்கள் அன்றைக்கு இவர்கள் எல்லாம் வந்து குடியேறினதுனால நிறைய ஒயிட்ஸ் அந்த ஊரை விட்டே காலி பண்ணுறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாதிரி காலங்கள் தான். நிறைய எல்ஜிபிடி பெருகிவிட்டது. உங்களுக்கு சார்லி கிர்க்குக்கு என்ன நடந்தது என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் பகிரங்கமாக இதை எதிர்த்தார், பகிரங்கமாக ஹல்லேலூயா இந்த காரியங்களை ஹல்லேலூயா வேதத்துக்கு புறம்பானது என்று சொன்னார். இந்த விசுவாசத்திற்காக ஹல்லேலூயா அவர் நின்றார், உறுதியாக நின்றார். அவர் நிச்சயமாக அறிந்திருந்தார் ஒரு நாள் நான் கொல்லப்படுவேன். ஆனால் அவர் மறுதலிக்கவே இல்லை. ஸ்தேவானை போல அவரையும் சுட்டு கொன்றார்கள். ஹல்லேலூயா. அப்ப சத்தியத்துக்காக நீ நின்னா உனக்கும் அது நடக்கலாம். இயேசு இருக்கும் பொழுது உலகம் அவரை வெறுத்தது. ஹல்லேலூயா. நீ பரிசுத்தத்துக்கும் நீதிக்கும் வாஞ்சித்தால் உன்னையும் உலகம் எதிர்க்கும். ஹல்லேலூயா. இயேசு இருக்குமோ அவருக்கும் அவருடைய சீடர்களும் பார்த்தீங்கன்னா யாருமே அவர் கூட வரமாட்டாங்க. அதனால்தான் அவர் பீச்சில் ஓரமாக போய் சத்தியத்தை சொல்லி அநேகரை சுகப்படுத்தி கொண்டு கிராமங்கள் எங்கேயும் நகரங்கள் எங்கேயும் சுற்றி திரிந்தார். அந்த மாதிரி தான் ஹல்லேலூயா இயேசுவோடு கூட இருந்தா நீ உண்மையான ஊழியனாக இருந்தால் உனக்கு வருதெல்லாம் வருத்தம் தான் வரும்.
கஷ்டங்கள் தான் வரும், பற்றாக்குறைகள் தான் வரும், பிசாசின் போராட்டங்கள் தான் வரும், இதெல்லாம் வரும். ஆனால் உனக்காக ஒரு அழிவில்லாத கிரீடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இருந்த பழைய சபையிலே பாஸ்டர் ஏர்னஸ்ட் பால் என்று ஒருத்தர் இருந்தார். என்னுடைய ஞாயிற்று பள்ளி, ஹல்லேலூயா, என்னுடைய ஞாயிறு பள்ளி ஆசிரியர் ஒரு நாள் காலையிலே சண்டே மார்னிங் சாட்சி சொன்ன ஆரம்பித்தார்கள். 53 வயதிலே ஏர்னஸ்ட் பால் அவர்கள் மரித்தார்கள். அந்த சகோதரி ஜெபித்துக் கொண்டே இருக்குமோ ஆண்டவர் ஒரு காட்சியை காண்பித்தார். என்னவென்றால் 53 வயதிலே அவர் மரித்து பரலோகத்துக்கு போகிறதாகவும் ஆண்டவராகிய இயேசு வந்து அவருக்கு ஒரு அழிவில்லாத கிரீடத்தை சூட்டி இருக்கிறதாகவும் அவர்கள் கண்டார்கள். அப்போ ஆண்டவர் சொன்னார், இவருக்கு நேரம் முடிந்து விட்டது, என்னோடு கூட நான் அழைத்து கொண்டேன். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு அழிவில்லாத கிரீடத்தை ஆண்டவர் நிச்சயமாக சூட்டுவார். ஆனால் நம்முடைய கடமையை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காலமும் நம்மை குறித்து விசனப்பட நாம் விடவே கூடாது. நமக்கு கொடுத்த உத்தரவாதத்தை, ரெஸ்பான்சிபிலிட்டியை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஹல்லேலூயா அபண்டமாக செய்தால் அழிவு தான் வரும். இந்தியாவில் என்ன அழிவு வருது? கிளவுட் பர்ஸ்ட். ஒரு வாரம் 10 நாள் முன்னே மெட்ராஸ்லையும், நார்த் மெட்ராஸில் கிளவுட் பர்ஸ்ட் ஆச்சு தெரியுமா? பயங்கர மழை ராத்திரியே. ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 43 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுது. கிளவுட் பர்ஸ்ட் இன் தெஹ்ராதூன். அநேகர் மரித்தார்கள். உத்தரகண்டில் கிளவுட் பர்ஸ்ட் ஃப்ளட் மாதிரியா அநேகரை என்ன பண்ணுச்சு? இன்டர்நெட்ல வந்து அநேகரை தூக்கி கொண்டு போய்விட்டது. இதெல்லாம் ஏன் நடக்கிறது? ஆண்டவரை நாம் நம்முடைய காரியங்கள் நிமித்தமாக व्यसनப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தமிழ்நாட்டில் ஹல்லேலூயா ஸ்டாம்பீட் நடந்ததுன்னா அதை நம்ம மேல விழுந்த உத்தரவாதம். பரிசுத்த தோமா இங்கே வந்தார். நீங்க சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போய் பாருங்க. ஹல்லேலூயா. 11 பேர் இயேசுவுடைய சீஷர்களும் அங்கே இரத்த சாட்சிகளாக மரித்திருக்கிறார்கள். அதற்கு ஹல்லேலூயா நம்ம முதல் மந்திரி 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் வச்சு கட்டி ஒருத்தையும் போட்டோ போட்டு வச்சிருக்காங்க, யார் யாரை எப்படி எப்படி மரிச்சாங்க. பரிசுத்த தோமா 18 சடலங்களை இதே ஹல்லேலூயா பரிங்கி மலையிலே உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. அவருக்கு வந்த பலன் என்ன? அவரை ஈட்டியால் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஈட்டியினால் குத்தினார்கள். அவள் ரத்தம் சிந்தப்பட்டார். இன்றைக்கு அதனால தான் தமிழ்நாடு காக்கப்படுகிறது. என அநேக தேவ ஜனங்களும் பரிசுத்தவான்களும் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் இட்டு கொண்டே இருக்கிறார். தேசத்திற்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அவ்வண்ணமாக செய்கிறீர்களா? அப்படி செய்தால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த காலங்களில் இயேசுகிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய சர்ச்சுக்கு போவேன், நான் பார்ப்பேன், நல்லா ஜெபிக்கிறீங்கன்னா. இல்லை, ஜெபிச்சா எனக்கு பிரச்சனை. நிறைய பேர் ஓப்பனாகவே சொல்லுவாங்க, நான் ஜெபிச்சேன்னா எனக்கு பிரச்சனை. ஜெபிச்சா பிரச்சனை அதிகமாகும். அதிகமாய் பிசாஸ் போராடி கொண்டே இருக்கிறான். ஜெபிக்கிறவங்கிட்ட தான் போராடுவான். ஆனால் ஒரு காலங்களில் அவன் பனி போல உருகி போவான். ஒரு வழியாக வந்த சத்ரு 7 வழியாக ஓடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வாழ்க்கையிலே எதிர்மறையாக இழப்புக்களை பார்த்திருக்கிறேன், மரணங்களை பார்த்திருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளை நானே குடி நோண்டி புதைத்திருக்கிறேன். நான் எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறேன். இந்த நெஞ்சிலே குத்துகளை வாங்கியிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் அந்நாள் வரைக்கும் என்னை பாதுகாக்க வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறார். அதே மாதிரிதான் உங்களை அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி ஜீவித்தால் போதும், ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்ன சொல்கிறது? படிங்க. 10:22. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படு. ஆனால் முடிவு பரியந்தம், கடைசி மரியதம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. எல்லாம் நம்மை வெறுப்பார்கள். யோவான் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அவ்வண்ணமாக தான் சொல்லுகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணும்? முடிவு பரியந்தம் அவரை பற்றி கொள்ள வேண்டும், அவரை பிடித்து கொள்ள வேண்டும். படிங்க. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவே சொல்லி அது என்னை பகைக்கிறது. அப்போ நீங்க இயேசு கூட இருந்தா உங்களை பகைப்பார்கள்.
உங்களோடு கூட பிறந்தவர்கள் பகைப்பார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் யாரை சார்ந்திருக்கிறவர்கள் அவர்கள் பகைப்பார்கள். அலுவலகத்தில் நீங்கள் நல்லா வேலை செய்வீங்க, உண்மையா உங்களுக்கு தலையில் தான் எல்லாம் மிளகா அரைப்பா. என் ஆஃபீஸில் எல்லாம் என் தலை மேலே தான் ஓடும், யாரும் எதுவும் பண்ண மாட்டான், எல்லாவற்றையும் நான் பார்க்க வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவன் எல்லாவற்றையும் சின்சியராக பார்க்கான். 10 மணி நேரம் உட்காந்து வேலை செய்வான், என்ன பண்ணுவாங்க, எல்லா வேலையும் நம்ம மேலே தள்ளிடுவான். இந்த மாதிரி தான் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்ம உண்மையாக இருக்கணும். நம் கிறிஸ்தவன் என்பதை, கிரைஸ்ட் இன் யூ, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நிரூபித்து காண்பித்தால் நிச்சயமாக நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எளியவனை புழுதிலிருந்தும் ஒன்றுமில்லாதவனை குப்பையிலிருந்தும் எடுத்து ராஜாக்கள் மத்தியிலும் ஆசாரை மத்தியிலும் உட்கார வைக்கிற தெய்வம். ஏனென்றால் பூமியை அவருடைய பூச்சக்கரத்தினால் தாங்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியில் அவர் என்ன பண்ணுறார்? ஹீ இஸ் ஹோல்டிங் வித் ஹிஸ் ரைட் ஹேண்ட். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 2 அதிகாரம் 8 வசனம். இது அன்னாளுடைய பாட்டாய் இருக்கிறது. அப்ப நம்ம சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் பூச்சக்கரத்தை வைத்தார். He is holding it with his right hand. அவர் என்ன பண்றாரு? என்ன வேணா நமக்கு பண்ணுவாருங்க. ஆனால் அவருடைய திட்டத்தின் மத்தியிலே, அவருடைய சித்தத்தின் மத்தியிலே நம்ம இருக்கோமா, அதை மட்டும் தான் பார்ப்பாரு. ஹல்லேலூயா. இயேசு பிதாவாகிய சித்தத்தை தான் செய்தார். கெத்செமனே தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஹல்லேலூயா, பிதாவே ஆண்டவரே உமக்கு சித்தமாயிருந்தால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுது, ஆகிலும் ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் என்று அவர் என்ன சொன்னாரு. அப்போ இந்த காலங்களில் நம்ம ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிப்போமா அந்த வசனத்தை? லூக்கா 22 அதிகாரம் 42 வசனம். பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய சித்தத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுக்கணும். நிறைய பேர் ஜெபமே பண்றது இல்லை, அப்புறம் எப்படி ஒப்பு கொடுக்க முடியும்? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதா? ஹல்லேலூயா. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இஸ் தேர் எ ஹல்லேலூயா பர்சனல் ரிலேஷன்ஷிப்? அப்போ ஆண்டவர் வரும்பொழுது எப்படி அவரோடு கூட நீங்கள் காணப்படுவீர்கள்? ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஜப நேரம் ஒன்று இருக்க வேண்டும், குடும்ப ஜப நேரம் ஒன்று இருக்க வேண்டும், வேதம் வாசிப்பு நேரம் ஒருவேளை இருக்கணும். எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், நிறையா காசு சேர்த்தாலும், இந்த உலகத்தை விட்டு போகும்போது எடுத்துக்கிட்டா போகிறோம். ஹல்லேலூயா. அலெக்சாண்டர் த கிரேட் என்ன பண்ணா? இந்த லாஸ்ட் காஃபின் என்னை எடுத்துட்டு போகும்போது என்ன பண்ணுங்க? என்னுடைய 2 கைகளையும் 2 கால்களையும் விரித்து கொண்டு போங்கள், நான் முழு உலகத்தையும் ஆதாயப்படுத்தினேன், ஆனால் தாயுடைய வயிற்றிலிருந்து வந்தபடியே நான் போகிறேன் என்று சொன்னான். He was called as the Alexander the Great. ஹல்லேலூயா. அப்போ அவர் நம்ம ஒன்றையும் கொண்டு போகிறதில்லை, எல்லாவற்றையும் வெறுமையாக தான் விட்டு போக போகிறோம். ஆனால் சங்கீதம் 90 சொல்லப்பட்டிருக்கிறது 70 வயது. பலத்தின் மிகுதியினால் 10 வசனத்துல 80 வயது. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமா இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே, சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். ஹல்லேலூயா. அது என்னவா? வருத்தமும் சஞ்சலமே, நாங்கள் என்ன பண்றோம்? சீக்கிரமாய் கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய கிருபையில மாத்திரம்தான் சார்ந்திருக்க வேண்டும். எனக்கு ஆண்டவர் உங்கள் சித்தம் இருந்தால் இந்த பணத்தை கொடுங்க. பாஸ்டர் சொன்னாங்கல்ல, பணம் கிடைக்குதோ பணம் கிடைக்கலையோ, நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு என்ன தேவைப்பட்டதோ அதை கொடுப்பாரு. அதிகமாய் கொடுத்தால் நான் ஆண்டவரை மறந்து விடுவேன், குறைவாய் கொடுத்தால் ஆண்டவரை சபிப்பேன். அதனால என் படியை எனக்கு அளந்து தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதானே போட்டிருக்கு Proverbs 30th chapter. 2 மனமிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தம் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். 7 வசனம். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு
தூரப்படுத்தும். மாயையும் பொய் வசனப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீர். தரித்திரத்தையும் கொடுக்காதீங்க, ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடுக்காதீங்க. பரிபூரணம் அடைகிறதினால் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். ஹல்லேலூயா, என் படியை எனக்கு அளந்து போஷித்தருளும். எங்க அப்பா ஆர்மி மிலிட்டரியில் இருந்தனால பெரிய பெட்டி இருக்கும். எங்கள் அப்பா எங்கே போனாலும் எடுத்துன்னு போவாங்க. ஒரு ஹோல்டால் இருக்கும், இப்படி போடுற மாதிரி ஒரு பெரிய பெட்டி இருக்கும். எங்கள் பெரம்பூர் வீட்டில் ஒரு பெரிய பெட்டி இருக்கும், அதில் அரிசி இருக்கும். ஹல்லேலூயா. எங்கள் தகப்பனார் சொல்லுவார் எங்கள் அம்மா கிட்ட, காசு இல்லைன்னா யாருக்கிட்டையும் கடன் வாங்க மாட்டேன், அரிசியை மட்டும் வாங்கி போட்டுரு. ஹல்லேலூயா. பசங்க கஞ்சினாச்சு குடிக்கிட்டோம், அதை கொடுத்துரு, அது போதும், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யாரிடத்திலையும் நான் போய் கடன் வாங்க மாட்டேன். இன்றைக்கு விசுவாசிகள் கடன் வாங்குகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கடன் வாங்காதிருப்பாய், நீ கடன் கொடுப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா கார் வாங்குறது, கடன் வாங்கி கார் வாங்கணும். எதுக்கு வாங்கணும்? வாங்காத. உனக்கு இருக்குதா பைக்கு, சந்தோஷமா போ. சைக்கிளுக்குதா, சோத்திரம் மட்டும் சந்தோஷமா போகலாம். ஹல்லேலூயா. இது கடன் வாங்கி காரில் வாங்கி அந்த காரை எங்கன்னா போய் தேய்ச்சி அதுக்கு 10,000 20,000 செலவாகும். அதுக்கு இன்சூரன்ஸ் வேற கொடுக்கணும். அதுக்கு பார்க்கிங் கூட எனக்கா ரோட்டே நிறுத்திக்குவான். இந்தியன்ஸ் ஹாவ் அ கிரேவிங் ஃபார் கார்ஸ். அது ரட்சிக்கப்படாதவர்கள், நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். நமக்கு தேவைன்னா கொடுப்பார். நான் வியாபாரியா இருக்கிறதுனால 1-2 கார் வச்சிருக்கேன்ல, சாதாரணமாக பைக் வச்சு தான் ஓட்டுவேன். இன்னைக்கும் பைக் ஓட்டுறது எனக்கு இஷ்டம். ஆனால் என்னை பார்த்தவர்கள் சொல்லுவார், பைக் ஓட்டினியான்னு சொல்லுவாங்க. அதனால பைக்கை ரொம்ப எடுத்துன்னு போக மாட்டேன். சும்மா ஆஃபீஸ் போனால் போய் யூஸ் பண்ணுவேன். அதனால கடன் வாங்காதிருங்கள், கடன் கொடுப்பாய். அப்போ கடன் வாங்கிறதுக்கு 10 தடவை யோசிக்கணும். ஏன்னா கடன் வாங்கினா அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்? அந்த இஎம்ஐ கட்டணும். கட்டலைன்னா அவன் 4 தடவை ஃபோன் பண்ணுவான், இல்லை வீட்டுக்கே வந்துடுவான். பஜாஜெல்லாம் நேராக வீட்டுக்கே வந்துடுவான், தொந்தரவு செய்வான். அது இதுக்கு அவன் ஏன் நம்ம பெட்டை கூட்டி எடுத்துன்னு போகணும்? அவன் ஏன் நம்ம வீட்டுக்கு தேடி வரணும்? முடிஞ்சா வாங்குவோம், ஆண்டவர் கொடுத்தா வாங்குவோம். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு உம்முடைய சித்தமாக இருந்தால் கொடுப்பீராக. ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைக்கு காலேஜ் சீட்டு உம்முடைய சித்தமாக இருந்தால் கொடுப்பீராக. உங்கள் சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றுங்க. ஹல்லேலூயா. அப்படி சொல்லணுங்க. ஹல்லேலூயா. we have to be practical Christians. நடைமுறை கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய பிதாக்களை பார்க்க வேண்டும், நம்முடைய ஊழியர்களை பார்க்க வேண்டும், போதக பிதாக்களை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. படிப்போமா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. மனம் என்ன பண்ணும்? புதிதாக்கப்பட வேண்டும். your mind has to be renewed. அதுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி கேட்டால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு என்ன வேணுமோ அவரே தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்னுடைய வியாபாரத்துக்கு கூட மக்களை எல்லாம் பார்ப்பதில்லை, ஆண்டவரை மாத்திரம்தான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தால் திடீர்னு பெரிய ஆர்டர் போயிடும். என் மனைவி இடத்துல போய் சொல்லுவேன், இந்த ஆர்டர் போயிடுச்சப்போ. மனைவி சொல்லுவா, உங்களுக்கு என்ன வச்சிருக்காரோ ஆண்டவர் அதை கொடுப்பார். கொடுத்தா சந்தோஷமா இருங்க, ஆண்டவரே கொடுத்தார் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். கொடுக்கவில்லை என்றால் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இது உம்முடைய சித்தத்தின் மத்தியிலே இல்லை, அது போய்விட்டது என்று சொல்லுங்கள். இல்லைம்மா, இவ்வளவு பெரிய கம்பெனிகளை நான் எப்படி நடத்துவேன்? ஆண்டவரை மாத்திரம் பாருங்கள், ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. கொடுக்கிறவர் கூரையை பிச்சுக்கிட்டு கூட கொடுப்பாரு. ஹல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. faith is the substance of things hoped for, an evidence of things not seen. எதை இந்த கண்களிலே பார்க்க முடியவில்லையோ நீங்கள் ஜெபித்து விசுவாசித்து அதை பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக அதை செய்ய வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறார். கிறிஸ்தவனுக்கு எல்லாம் கொடுத்து தான் செய்யணும்ல, ஒன்றும் இல்லாமல் வெறும் கையில் முழம் போட்டா ஆண்டவரே அவனுக்கு உருவாக்கி தருவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படிதான் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒரு என்னுடைய ஒய்ஃபுடைய மாமனாருடைய அண்ணன் இருந்தார், கிறிஸ்டபர்னு அவர் பேர். அவர் மரிச்சிட்டார்.
அவர் என்ன பண்ணுவார், நானும் அவரும் அவருடைய கம்பெனியிலே தான் நான் வேலை செய்தேன் 95, 96. திடீரென்று அவர் என்ன பண்ணுவார், மதர்ஷாக்கு வந்து ஷர்ட் பிட்டு வாங்கி தைப்பார். அப்போது திடீர்னு என்னை கூட்டி கொண்டு வருவார். நானும் அவரும் ஸ்கூட்டரில் வந்திருப்போம். அவர் சொல்லுவார், இந்த பிட்டை வாங்கி நான் தைக்கணும். நான் சொல்லுவேன், இது தைக்க மாட்டேன், எனக்கு வேண்டாம். எதுக்கும் உனக்கு வேணான்னு பார்ப்பார், என்னை முறைச்சி. நான் கம்முன்னு இருப்பேன் கொஞ்ச நேரம். அப்புறம் என்ன கேட்பார், எதுக்கு? இல்லை, நான் டபுள் பில் தான் போடுவேன். ஓ, இவர் பெரிய இவர் டபுள் பில் தான் போடுவார், இவர் தைச்செல்லாம் போட மாட்டார். அப்படி என்று அவர் ஒரு 2 நிமிஷம் என்னை திட்டுவார். அதுக்கப்புறம் கூட்டி கொண்டு போய் ஒரு டபுள் பில் ஷர்ட் வாங்கி, அப்புறம் டபுள் பில் தான் பயங்கர ஃபேமஸ். அப்பத்திலேருந்து ஆண்டவரை விசுவாசித்தேன். அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் எனக்கு என்ன தேவையோ எல்லா பிராண்டட் ஷர்ட்டை தான் ஆண்டவர் கொடுப்பார். அதில் இப்போ தான் சாதாரணமாக பிராண்டெல்லாம் இருக்குது, அப்படிலாம் இருக்காது. ஆனால் ஆண்டவர், நான் என்னத்தை யோசித்தேனோ ஜெபித்தேனோ ஆண்டவரே எனக்கு தருவார். ஹலே. அப்போ ஆண்டவரின் மாத்திரம் நீங்கள் விசுவாசித்து நம்பினால் அவரே உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் மாறுவார். ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபிக்கணும், ஒவ்வொரு காரியத்தையும் கேட்கணும். நம்ம ஆண்டவர் கேட்காம ஒன்றும் செய்ய மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் இந்த காலங்களிலே ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும். அவர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். அவரை ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் ஒவ்வொரு காரியங்களையும் கேட்கணும். பசங்க கூட வந்து எதை கேட்டால் நீ என்ன சொல்லணும், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். உன்னை எங்கே நிர்ணயித்து எங்கே கொண்டு போய் வைக்கணும்னு அவர்கிட்ட இருக்கு. நீ அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து கேட்டால், என் நாமத்தினால எதை கேட்டாலும் சொல்லியிருக்கார். யோவான் 16:24, யோவான் 14:14, மார்க் 11:24, ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்க. நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் பொழுது, அவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் பார்த்தீங்கன்னா ஒரு பிணை கைதியாக தான் இருந்தான். தானியேல் 6ஆம் அதிகாரம், ஹல்லேலூயா, 4ஆம் வசனம். ஆனா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. ஹல்லேலூயா. அப்ப நம்ம உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அநேக கிறிஸ்தவர்களுக்கு உண்மை இல்லை. இன்னைக்கு நீங்க உண்மை இல்லாமல் இருந்தா உண்மையா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். பண விஷயங்களில் உண்மையாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு கொடுக்கறதுல உண்மையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் ஏன் கொடுக்கணும், உனக்கு அதை போய் சம்பாதிப்பதற்கு ஆண்டவர் ஹல்லேலூயா உனக்கு பலன் கொடுக்கவில்லை, நீ எப்படி சம்பாதிக்க முடியும்? ஹல்லேலூயா. அதனால் என்ன பண்ணோம், ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஜீவன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த சுகம், ஆண்டவர் எனக்கு கொடுத்த குடும்பம், ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலை, ஆண்டவர் எனக்கு கொடுத்த பணம், அவருக்கே நான் முதல் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை விட்டு நான் போகும்பொழுது ஒன்றும் எடுத்துக்கொண்டு போகிறதில்லை. ஆண்டவருடைய ஊழியங்களுக்கு நான் கை நிறைய கொடுக்கணும். இன்னைக்கும் எங்க வருமானத்தில் நாங்கள் கைக்கு மேலே தான் கொடுப்போம். எங்களுடைய சபைக்கு நான் சொல்ல விரும்பவில்லை, பல காரியங்களை செய்திருக்கிறோம். ஏன்? அதனால தான் ஆண்டவர் எத்தனை நஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை பற்றாக்குறைகள் வந்தாலும், ஹல்லேலூயா, அழைத்த தெய்வம் அவருக்கு நாம் கொடுத்தபடியால், அமுங்கி குலுக்கி சரிந்து விடும்படி கொடுத்தபடியால் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப நீங்களும் கொடுக்க வேண்டும். ஊழியங்களுக்கு தாராளமாக கொடுக்கணும். இல்லை, நான் ஒரு வீட்டுக்கு 2 வீடு 3 வீடு வாங்க போகிறேன், வாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உன் பசங்க நாளைக்கு கோர்ட்டு கேஷன் போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்பா. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஊழியங்களுக்கு கொடுங்கள். போதுன்னு நினைக்காதீங்க, ஆண்டவர் இன்னும் கொடுப்பார், இன்னும் கொடுப்பார், இன்னும் கொடுங்க, இன்னும் கொடுப்பார். இப்படி ஒன்றுமாலும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு இந்த சத்தியத்துக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. அதனால சத்தியத்தை தான், சத்தியம் அறிந்து அநேகர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். தேசத்தில் பாருங்க, இந்த மாதிரி போய் அநேகர் ஸ்டாம்பீடில் மறிக்கிறார், அங்கங்க மறிக்கிறார். இந்த 2 ஆண்டுகளில் பாருங்க எத்தனை பேர் ஸ்டாம்பீடில் மறிச்சிருக்கான். கும்பமேளால மறிச்சா, டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல மறிச்சா, இங்க தமிழ்நாட்டில் மறிக்கிறா. ஹல்லேலூயா. அப்போ ஹல்லேலூயா. தேசத்தில் இருளின் ஆதிக்கங்கள் ஹல்லேலூயா அநேகரை கொண்டு போய் கொண்டிருக்கிறது கடைசி காலங்கள்னால. அதனால தான் நாம் என்ன பண்ணணும், தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும்.
ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய, அவன் ஒரு பிணை கைதியா இருந்தான், எல்லாம் அவருக்கு எதிராக மாறிட்டு. ஹல்லேலூயா. 7ஆம் வசனம் படிங்க, 6-7. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையாகிலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. எல்லாம் என்ன பண்ணாங்களாம்? தானியேலுக்கு எதிர இருந்தான். ஆனா அவன் என்ன செய்தான்? அவன் ஜெபித்தான். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேல். ஜெபம் பண்ணி என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஒவ்வொரு நாள் காலையிலும் நீங்கள் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். யார் யார் ரட்சிக்கப்படவில்லையோ அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். உங்களோடு கூட பிறந்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். போதகருக்காக, அவர் குடும்பத்திற்காக ஜெபிக்க வேண்டும். சகா விசுவாசிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அழிந்து போர் ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்திற்காகவும் இந்த மகா பெரிய தேசம் இயேசுவண்டை வர வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அரசியல்வாதிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். பிரதம மந்திரி எல்லாருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். விண்ணப்பம் ஏறெடுக்க வேண்டும். அப்பொழுது அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. இந்த காலங்களில் 6 மாதம் முன்னாடி சுவாமி அர்ஜுனானந்தான் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் அவர் ஒரு சாமியாராக இருந்தார். அவருக்கு பலவித ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. இயேசுவே தத்தரூபமாய் அவரிடத்தில் வந்து இடைப்பட்டு அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு ஹல்லேலூயா சகோதரி சன்னியாசி சுவாமி அமிர்தா அவங்க பேரு, அவர்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் ஒரு சன்னியாசியா இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம ஜெபங்கள் நிமித்தமாக அவண்ணமாக ஆயிருக்கு. அப்போ இந்த காலங்கள் நீங்கள் ஜெபித்தால் ஆண்டவரே நேரடியாக வந்து அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த தேசத்தை எப்படி மாற்றணும் எனக்கு தெரியாது. அடிக்கடி சொல்லுவோம், ஆண்டவரே எங்கள் தெருக்களில் வாங்கப்பா, எங்கள் சபைகளில் வாங்க, எங்கள் வீடுகளில் வாங்க, அநேகர் இயேசுவை அறியாதவர்களிடத்தில் வாங்க, தத்ரூபமாக வந்து அவர்களை பேசித்து ரட்சிக்கப்படுங்கப்பா. ஈரானில் மட்டும்தானே நடக்கணும், ஈராக்கில் மட்டும்தான் நடக்கணும், சிரியாவில் மட்டும்தானே நடக்கணும். ஆண்டவரே செய்யுங்க. ஹல்லேலூயா. ஈரானில் ஹல்லேலூயா 2020 இப்போ அக்டோபர் வரைக்கும், செப்டம்பர் வரைக்கும் 1000 பேரை ரோட்டிலே வைத்து சிறை சேதம் செய்து தூக்குமாட்டி அநேகர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் 40% இயேசுவை அறிந்தவர்கள். அவர்கள் இயேசுவுக்காக ஜீவனையே விட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நாமும் பாஸ்டர் சொன்னாங்கல்ல, ஹல்லேலூயா. ஓ பாஸ்டர், அந்த சார்லி கர்க் செத்த அடுத்த வாரத்தில் கலிஃபோர்னியாவில் சர்ச்சில் வச்சு அவர்களுக்கு 2 பிள்ளைகள் போதகரை நேரடியாக சுட்டான் ஒருத்தன். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் என்ன பண்ணுவார்? எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நாம் பகைக்கப்படுவோம். ஆனால் அதை குறித்து கவலைப்படக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே தானியேல் பகைக்கப்பட்டான். அவனுக்குள் ஒரு விசேஷமான ஆவி, there was an excellent spirit in him. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? அவரோடு கூட இருந்தார். அந்த பத்திரம்லாம் கையில் ஆயிடுச்சு. இவருக்கு நிச்சயமா தண்டனை. அதை குறித்து கவலைப்படவே இல்லை. அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அவர் நடத்த வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தாகூர் இக்பால்னு ஒருத்தர் 1993 93 பாகிஸ்தானில் இயேசுவை தழுதபடியால் அறிவித்தபடியால் அவருக்கு தூக்கு தண்டனை ஹல்லேலூயா விதித்தார்கள். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணாரு? ஒரு தெருவழியிலே 10,000க்கும் மேற்பட்டவர்கள் கூடினார்கள். தாகூர் இக்பாலை நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர்கிட்ட சொன்னாங்க, உங்கள் கடைசி ஸ்டேட்மெண்ட் என்ன? ஹி டோல்டு, ஐ வில் கிஸ் த ரோப்ஸ். நான் என்ன பண்ணுவேன்? அந்த கயிறை முத்தமிட்டு இயேசுவுக்காக சாக தயாராக இருக்கிறேன் என்று அவருக்கு தூக்கு மாட்டும் பொழுது சிரித்த வண்ணமாகவே அவர் ஹல்லேலூயா மரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்காக மரிக்க அநேகர் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஈரான் தேசத்தில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் ஒரு ஆண்டிலே 990 பேர் தான் இதுவரைக்கும் மரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி கொண்டு இருக்காங்க. இந்த வாட்டி எல்லாரையும் போட்டா. ஆனால் அநேக விசுவாச சகோதரர்கள் சகோதரிகள் இயேசுவுக்காக ஜீவனையே கொடுத்திருக்கார். தேசத்தில் பெரிய மாற்றங்கள் வந்திருக்கிறது.
ஹலே, இன்றைக்கு ஈரான் தேசத்தில் பெரிய மாற்றங்கள் வந்திருக்கிறது. அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், இயேசுவை தழுவி இருக்கிறார்கள். அதனால் இந்த காலங்களிலே நீங்கள் தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். நம்ம தேசத்தில் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும். அநேக இயேசுவை அறியாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். மந்திரவாதிகள் ரட்சிக்கப்பட வேண்டும். சாமியார்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த இருள் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். கைதிகள் ரட்சிக்கப்பட வேண்டும். கொலைக்காரர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். பைத்தியக்காரர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். தரித்திரத்தில் இருக்கவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அரசியல்வாதிகள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. படித்த மேதாவிகள் ரட்சிக்கப்பட வேண்டும். அது ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. அதுக்கு உங்களுடைய ஜெபம் தேவை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலங்களில் ஜெபிப்பேர் என்று சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. இந்த பைபிள் வரத்துக்கு யார் செத்தா தெரியுமா? வில்லியம் டிண்டால் என்று ஒருத்தர் இருந்தார். 1494 1523 அவர் என்ன பண்ணாரு? இந்த வேதம் ஒரு காலத்தில் இங்கிலாந்து ராணி காலங்களில் இந்த பைபிளை வெறும் சர்ச்சில் மட்டும்தான் ஒரு கிளாஸ் இது போட்டு வச்சிருப்பாங்க என்க்ளோஷரில். அவர் என்ன பண்ணார்? வில்லியம் டிண்டால் ஹல்லேலூயா இந்த பைபிளை ஹல்லேலூயா ஹீப்ரூலேருந்து ஹல்லேலூயா அராமிக்லேருந்து என்ன பண்ணார்? டிரான்ஸ்லேட் பண்ணார் ஆங்கிலத்தில் சில பைபிள் பிரிண்ட் தான் அச்சடித்து வைத்திருந்தார்கள். அவரை என்ன பண்ணார்? அவர் ஜெர்மனியில் நாடு கடத்தப்பட்டார். அங்கே போய் என்ன பண்ணாரு? வில்லியம் டிண்டால் இந்த பைபிளை என்ன பண்ணாரு? டிரான்ஸ்லேட் பண்ணாரு. அவரை எரித்து கொன்றார்கள். அவர் எரித்து கொள்ளும் முன்ன உங்களுடைய விருப்பம் என்ன என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், the Church of England, the King of England has to open his eyes so that the Bible should be printed and given to every believer. Hallelujah. ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த ஹல்லேலூயா வேதமானது அச்சிடப்பட்டு ஹல்லேலூயா ஒவ்வொருத்தருடைய கையில் கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு ஆண்டவர் இங்கிலாந்து ஹல்லேலூயா தேசத்தின் ஹல்லேலூயா ராஜாவின் இருதயத்தில் பேசி ஹல்லேலூயா கிரியை செய்ய வேண்டும். என்னை எரித்தால் பரவாயில்லை என்று சொன்ன பொழுது அவரை எரித்து கொன்றார்கள். இந்த பைபிள் நம்ம கிட்ட வர்றதுக்கு எவ்வளவு ஹல்லேலூயா கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனால் இந்த காலங்களிலே நாமோ ஹல்லேலூயா வேதத்தை வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா வேதத்தை வாசித்தால் ஆண்டவர் நிச்சயமாக நமக்காக அற்புதங்களை செய்வார். படிப்போமா? யோபு 23ஆம் அதிகாரம். யோபு 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தீர்கள் என்றால் அங்கே யோபு என்ன சொல்லுகிறான்? 12ஆம் வசனம். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகமாய் காத்துக்கொண்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வேதத்தை என்ன பண்ணணும்? நல்லா வாசிக்கணும். இந்த வேதமே உங்களை நடத்த ஹல்லேலூயா வல்லமை உள்ளதா. இந்த வேதம் உங்களோடு கூட பேசும், உங்களுக்கு அற்புதங்களை செய்யும், உங்களுக்கு அடையாளங்களை செய்யும். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை வாஞ்சிக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால் இந்த வேதத்தை நம்ம என்ன பண்ணணும்? வாசிக்காமல் இருக்கவே கூடாது. டேர்ன் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தாவீது இந்த வேதத்தை குறித்து என்ன சொல்லுகிறான்? சங்கீதம் 119 97 வாசிங்க. உன் வேதத்தில் உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர். சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளமாக்குகிறீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியா எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உம்முடைய கட்டளைகளை நான் கைக்கொண்டிருக்கிறபடியால் முதியோரை பார்த்தும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். முதியோரை பார்க்கலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். வாய்க்காவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். தேனிலும் மதுரமாய் இருக்கும். கட்டளைகளால் உணர்வடைந்தேன். ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். அப்ப எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். 105 கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. போதும். ஹல்லேலூயா. பாதைக்கு தீபமாய் இருக்கிறது. ஒவ்வொரு தீய வழிகளிலிருந்து என்னை மாற்றுகிறதா இருக்கிறது, என்னை வழிவிலக்க செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது ஞானத்தை கொடுக்கிற வார்த்தைகள். இதை ஒவ்வொரு நாளும் விசேஷமாக வாலிபர்கள் இதை வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதை வாசித்தால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா நல்ல படிக்க ஞானத்தை கொடுப்பார். என்னுடைய கூட்டாளி ஒருத்தன் இருக்கிறான். அவன் ஒரு பிராமணன். அவனிடத்தில் ஒரு நாள் கேட்டேன்,
என்னப்பா உன் குழந்தை என்ன சான்ஸ்கிரிட் படிக்க விட்டா, ரொம்ப கஷ்டமாச்சே, ஸ்கூல் படிப்பு படிக்கணுமே. அவன் சொன்னான், சான்ஸ்கிரிட் முதல் படிக்கட்டும்ப்பா, சான்ஸ்கிரிட் படித்தா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால் நான் படிக்க வைக்கிறேன். அவள் 10th 97%, +2 98.9%, பிட்ஸ் பிலானியில் கூப்பிட்டு ஃப்ரீயாக சீட்டு கொடுத்தா. அவன் சொன்னான் நான் ஒரு பிராமணனாக இருக்கிறேன், அதனால் நான் ஃபார்வர்ட் காஸ்ட்டில் இருக்கேன், என் பொண்ணு மெரிட்டில் தான் வாங்கணும், நான் பணம் கூட கொடுக்க மாட்டேன். பணம் கொடுக்கல, மெரிட்டில் எழுதுனா, மெரிட்டில் கிடச்சிது, முடித்தா 5 வருஷம் கோர்ஸு, இப்போ ஜெர்மனியில் ஃப்ரீயாக கூப்பிட்டுக்கிட்டான். அல்லேலூயா. எது படித்தா? சான்ஸ்கிரிட் முதல்ல படித்தா. அது என்னாச்சு? இது 8 வருஷம் முன்னாடி நான் கேட்டேன், 8 வருஷம் கழிச்சு அவள் ஜெர்மனியில். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வேதம் படிக்கணும். வேதம் என்னுடைய கால்களுக்கு தீபமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள்லாம் சின்ன வயசுல சண்டே ஸ்கூல் படித்தோம். சண்டே ஸ்கூல் போலன்னா எங்கள் அப்பா உத கொடுப்பாங்க. 1லேருந்து என்ன, எல்கேஜிலேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தோம். 10 வருஷம் இந்த பைபிளை படிச்சிருக்கோம். அப்போ படித்தது தான் இப்போ பிரசங்கம் பண்ண முடியும். இப்போ படிக்கிறது இல்லை, அப்போ படித்தது. ஒவ்வொருத்தரும் யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணோம், இந்த வருஷத்தில் வர்ற வருஷத்தில் இந்த பைபிளையே படித்து முடிக்கணும். ஒரு நாள் என்னுடைய கூட்டாளியை பார்த்து கேட்டேன், நீ அங்கங்கே பிரசங்கத்துக்கெல்லாம் போகிற, ரொம்ப சந்தோஷம், நீ பிரசங்கம் பண்ணு, ஆனால் இது அப்படியே மனப்பாடம் பண்ணிடுப்பா, ஃபுல் பைபிளை மனப்பாடம் பண்ணிவிடு, சொல்லிவிடு, பிரச்சனையே இல்லையே. அவனுக்கு பார்த்தீங்களா ஆர்வத்தை, இந்த ஆர்வத்தை பார்த்தீர்களா? அந்த மாதிரி இருக்க நாம் என்ன பண்ணணும்? வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இதை மனப்பாடம் செய்ய வேண்டும். லீவ் நாள்னா இந்த காலங்களில் விளையாட போகிறேன், இது படிக்கிறேன், டிவி பார்க்குறேன், ஃபேஸ்புக் பார்க்குறேன், இல்லை செல்ஃபோனை கொடுக்கறது இல்லை. இந்த வசனங்களை மனப்பாடம் செய்ய வேண்டும். எங்கள் பழைய சபையில் 5ஆம் கிளாஸில் 1000 வசனம் சொல்லுவான். என் பசங்கிட்ட சொல்லுவேன், நான் 5ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் 300 வசனம் அப்போவே சொல்லுவேன். இல்லைன்னா அப்பா என்ன பண்ணுவாங்க, சனிக்கிழமை நைட்டு சாப்பாடு கிடையாது. இப்போ இருக்க பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா பரவாயில்ல, எங்கள் காலத்தில் சாப்பாடு கொடுக்கலன்னா அவ்வளோதான், அலைவோம். அப்பா ரூல் போட்டுருவாங்க, சாப்பாடு கொடுக்குறது அம்மாக்கிட்ட சொல்லிவிடுவாங்க. அப்போ சாப்பாடு இல்லைன்னா இந்த காலத்துல தான் வேறெல்லாம் ஸ்நாக்ஸ் கீக்ஸ் எல்லாம் இருக்க, நம்ம காலத்தில் இதெல்லாம் இல்லையே. அதனால என்ன பண்ணோம், லீவ் நாட்களில் பிள்ளைகள் இந்த பூஜை நாட்களில் அவன் பூஜை பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான், ஒரு விக்கிரகத்தை வச்சுக்கிறான், அதுக்கு இவன் என்ன பண்ணுறான், பாட்டு பாடி எல்லாம் பண்ணி இவன் பவர் கொடுக்குறான். நமக்கு ஒரு ஆண்டவர் பவர்ஃபுல் காட் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம இந்த வசனங்களை சொல்லி நம்ம பவர்ஃபுல்லா மாறணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப அந்த வசனங்களை நன்றாக வாசிக்க வேண்டும், இந்த வசனங்களை மனப்பாட பண்ண வேண்டும். எங்கே போனாலும் இந்த வசனங்கள் அவனை திரும்பி கொண்டு வந்துவிடும். எந்த தீய வழியில போனாலும் இந்த வசனம் இங்கே கொண்டு வரும். அந்த பேட் ராபின்சன் பாத்தீங்களா, எரிக்க அந்த இவ சார்லி கக்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கொன்றவர் பத்தி தெரியுமா ஹிஸ்டரி? அவன் ரொம்ப நல்லா படிக்கிறவன். அங்க பக்கத்துல அவங்க வீட்டுல இருந்து 4வது வீடு தான் மெர்மோன் சர்ச். அந்த மர்மோன் சர்ச்சுக்கு போகிறவன் யார் தெரியுமா அவனை பிடிச்சு கொடுத்தா? அந்த பாஸ்டர். ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, the minister, it was informed to the minister, the father informed to the minister informed us, and the father came and then handed over him to the police, to the FBI. முதல்ல என்ன பண்ணிருக்கா, அவங்க அப்பா கிட்ட சொல்லி, அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுனா அவங்க அப்பா என்ன பண்ணிருக்காரு, யாருக்கு ஃபோன் பண்ணிருக்காரு, பையன் இந்த மாதிரி பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணிருக்காரு. நம்ம என்ன பண்ணுவோம், பாஸ்டருக்கு ஒன்றும் தெரியாது, அவர் என்ன சும்மா, எல்லாம் நிறைய பாஸ்டர் இருக்காரு, அவர் ஏதோ அவர் வேலையை பார்க்குறாரு. அப்புறம் தான் கொண்டு போய் பண்ணி, அப்போ அவனுக்கு சூசைட் தாட்ஸ் இருந்துருக்குது, நான் செத்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே பிடிச்சு கொண்டு வந்து, ஏன்னா அவங்க அப்பா அம்மா ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் ஒரு மெம்பரு, they were conservatives. ஏன் பிள்ளைய சரியா வளர்க்கல, பிள்ளைய என்ன பண்ணாங்க, தனியா விட்டுட்டாங்க. அமெரிக்காவில் ஒன்றும் பண்ண முடியாது. அது செல்போன் பார்த்து, அது பார்த்து இன்ட்ராக்டர்னேட் ஆகி நெட்டில் பார்த்து எல்லாம் பார்த்து அவன் ஆயிடுச்சு. எல்ஜிபிடிக்கு எதிராக தவறான உறவுகள் அவனுக்கு இருக்கிறது, ஒரு ஆணோடு கூட தவறான உறவு இருக்கிறது. அது அவனுக்கு சொன்ன உடனே கோபம் வந்துருச்சு. கொஞ்ச நாள் இதை பார்த்து டெலிஸ்கோபிக் கன் எடுத்துன்னு போய், ஹைஸ்டாட்டிக் கன் எடுத்துன்னு போய் சார்லி கர்க்க சுட்டுட்டான். முந்தா நேத்து என்னாச்சு, அவனுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க, ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டாங்க.
ஏன்னா அவன் ஜட்ஜியை திட்டுறான். he has no remorse. அவனுடைய இருதயம் கல்லாக்கப்பட்டிருக்கிறது. அவன் யாரு? ஒரு கிறிஸ்தவ பையன், ஒரு கிறிஸ்தவ ஹல்லேலூயா குடும்பத்தில் பிறக்கப்பட்டவன். என்ன, அவங்க அப்பாவுக்கு நிறைய வசதி, 6 பெட்ரூம் வீட்டில் இருக்காராம். அமெரிக்காவில் 6 பெட்ரூம் வீடு இருந்தது. he was a kitchen டாப் பண்றவர், மேனுஃபேக்சரர், வெரி குட் ஃபேமிலி. பட் பக்தி இல்லாமல் போய்விட்டது. உங்கள் பிள்ளைகள் எல்லாம் செக் பண்ணுங்க. செல்போன் கொடுத்தா செக் பண்ணுங்க. கம்ப்யூட்டர் கொடுத்தா செக் பண்ணுங்க. எத்தனை வாலிபர்கள் பிரான்ல மாட்டிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு ஆண்டவரிடத்துல நீ போய் உன்னை சரண்டர் பண்ணு. அப்பா அம்மா கிட்ட ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஹல்லேலூயா கேள்வி கேட்பார். நாளைக்கு ஏதோ கிரிமினல் கேஸ்ல மாட்டி விட்டால், பிரச்சனை ஆகிவிட்டது என்றால் அந்த குடும்பத்துக்கு மிகவும் அவமானம். அவர்கள் என்ன செய்வார்கள்? அதனால தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த காலங்களிலே ஆண்டவரை மாத்திரம் நாம் சார்ந்து ஜீவிப்போம். ரகசிய பாவங்களை விடுவோம். நிறைய வாலிப பிள்ளைகள் பேசுகிறான், சும்மா பேசுகிறேன். நீ சும்மா பேசுனா நாளைக்கு உனக்கு பிரச்சனை ஆகிடும். நான் என் பிள்ளைகிட்ட சொன்னேன், சும்மா யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. எதுக்கு சும்மா பேசுவ? முதல் சும்மா பேச சொல்லும், அப்புறம் விளையாட்டுக்கு பேச சொல்லும், அப்புறம் அது வினையாக மாறிடும். அதனால் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்கள் எங்கே போகிறார்கள், எந்த டைமுக்கு உள்ளே வராங்க, எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். அவனுக்கு அந்த பேட் ராபின்சன் ஒரு ரகசிய உறவு இருந்தது. தகப்பன் தாய்க்கு தெரியாமையா போயிருக்கும். அவனை கண்டித்திருக்க வேண்டும், அதை செய்யவில்லை. இன்றைக்கு பாருங்க, அவனுக்கு ஹல்லேலூயா அவன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். அதனால் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்துக்கும் நீதிக்கும் நாம் பசிதாகம் உள்ளவர்களாக மாற்றப்பட வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவருக்கு கொடுப்பீங்க? யார் யார் ஞானஸ்நானம் எடுக்கலையோ ஞானஸ்நானம் விடுங்கள். யோவான் 3:5 சொல்லுகிறது, நிக்கோதேமுவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருத்தன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே நான் சொல்லுகிறேன். அப்போ ஞானஸ்நானம், ஹல்லேலூயா, அவருடைய ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். 10 வயசு ஆனாலும் எடுத்துற. நிறைய பேர் காலேஜ் போய் கூட எடுக்காம இருக்கீங்க. ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்கிறீர்கள். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறீர்கள். ஹல்லேலூயா. You die to sin and live. ஹல்லேலூயா for God. ஹல்லேலூயா. அதனால இந்த காலங்களில் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள்? ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் பாஸ்டர் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? அபிஷேக கூட்டம் வச்சிருக்காங்க. எல்லாம் வாங்க. அபிஷேக கூட்டத்துக்கு தான் அநேகர் வர வேண்டும். சின்ன பிள்ளையிலிருந்து வரணும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். நம்ம சபையில தீர்க்கதரிசிகள் எழும்ப வேண்டும். விடுதலை ஊழியர்கள் எழும்ப வேண்டும். அற்புதம் நடக்க வேண்டும். இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நடக்கணும். அதுக்கு அபிஷேகம் தேவை. அபிஷேகம் பெறும்பொழுதுதான் ஹல்லேலூயா நீங்கள் ஆண்டவருக்கு புத்திரரும் புத்திரிகளாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். ரோமர் 8 சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன? You become joint heirs unto Christ. இயேசுவுக்காக ஹல்லேலூயா உடன் சுதந்திரவாளிகளாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அபிஷேகம் வேண்டும். அபிஷேகமா? பாஸ்டர் ஏதோ நடத்துறாரு, கொஞ்சம் வயசானவங்க அப்பா அம்மா போவாங்க. நாங்கள் வீட்டில் இருந்து என்ன பண்ண போகிறோம்? ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் ஆண்டவருக்கே. ஏசாயா 58:13 என்ன சொல்லுகிறது? நாங்கள் என்னாச்சு, நான் அண்ணன் தான் கொரியா போயிருந்தோம். 12 வருஷம் இருக்கும் இல்லை. நாங்கள் என்ன பண்ணோம், சண்டே சர்வீஸ் முடிச்சு 4 மணிக்கு வரோம். திடீர்னு எங்கள் சித்தப்பா எங்கள் கூட இருந்தாங்க. சித்தப்பா என்ன பண்ணாரு, திடீர்னு பெல்ட் வாங்கணும். யாரோ பெல்ட் வித்துட்டு இருந்தான், ஞாபகம் இருக்குங்க. பெல்ட் வித்துட்டு இருந்தான். உடனே சித்தப்பா வந்து அந்த பெல்ட் வாங்கணும் சார். அந்த பாஸ்டர் காது கேட்காம அப்படியே நின்றுனே இருக்காரு. நாங்கள்லாம் நின்றுட்டு தான் இருக்கோம். அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்லேட்டர்கிட்ட, என்னப்பா அவர் காதே கேட்காம இருக்காரு, இவர் பெல்ட் வாங்கணும் பெரியவர் சொல்கிறாரு, இவன் ஒன்றுமே கேட்காம இருக்கா. ஞாயிற்றுக்கிழமை எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க. வாங்கவும் மாட்டான், விற்கவும் மாட்டான், எதுவுமே செய்ய மாட்டான். 11 மணிக்கு சர்வீஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 4 மணிக்கு முடியும். 11 மணிக்கு சர்வீஸுக்கு முன்னாடி ஒரு மினி சர்வீஸ் நடக்கும். நாங்கள்லாம் 10:30 மணிக்கு போல் போனோம். டான்ஸும் பாட்டும் பயங்கரமாக இருந்தது. இது என்னடா 11 மணிக்கு தானே சர்வீஸ்? நீங்கள் தான் கேட்டிங்கன்னு நினைக்கிறேன். 11 மணிக்கு தான் சர்வீஸு, இது என்ன நடக்குதுன்னு கேட்டா, அதுக்கு முன்னாடி ஒரு மினி சர்வீஸ் நடத்திடுறேன். அப்போ நம்ம சபைகள்லாம் எப்படி 8:30 மணிக்குனா வாலிபர்கள்லாம் 7:30 மணிக்கா வந்து ஒரு மினி சர்வீஸ் நடத்திடணும். நல்ல அந்நிய பாஷை பேசிடணும். அப்படின்னா நம்ம இங்கே ஆராதனை நடக்கும், ரோட்டில் போகிறோம் சுகமாக்கப்படுவோம். அல்லேலூயா
ஹல்லேலூயா. இங்கே பண்ற ஜெபங்கள், இந்த தெருக்கள் ரட்சிக்கப்படுவார்கள், இயேசுவை தேடி வருவார்கள். இப்போ தெரியும்ல, சார்லி கர்க் மரிச்சா, ஸ்தேவானா கூட ரத்த சாட்சியா மரித்தார். அமெரிக்காவிலே 90,000 ஜனங்கள் கூடினார்கள். ஜெர்மனியிலே கூடி வருகிறார்கள், இட்டலியிலே கூடி வருகிறார்கள். ஒவ்வொரு தேசத்திலும் லட்சக்கணக்கான வாலிபர்கள் இயேசுவை நோக்கி வருகிறார்கள். ஏன்? ரத்த சாட்சியாக மரித்திருக்கிறான். கோதுமை மணி ஆனது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அதுக்கு ஒரு பலனும் இல்லை. அது நிலத்தை விழுந்து சாத்திருக்குது. படிங்க 58ஆம் அதிகாரம், முடிச்சிடுறோம். 13, 14. உனக்கு இஷ்டமானதை செய்ய, உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. ஹல்லேலூயா. யார் சொன்னா? யார் சொன்னா? கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணும்? ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே கர்த்தருக்கு. எங்களுக்கு திருமணமே 9 ஆண்டுகள் குழந்தையே இல்லைங்க. குழந்தை பிறக்கும், குழந்தை மரிக்கும். நானும் மனைவி என்ன திரும்ப செய்வோம்? 6:30 மணி 7 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து நேராக வந்து சர்ச்சுக்கு போவோம். 9 மணி வரைக்கும் சர்ச்சில் இருப்போம். 10 மணிலேருந்து ப்ரேயர் 2 மணி வரைக்கும் நடக்கும். 10 மணிக்கு ஃபாஸ்டிங் எடுத்திருப்போம். திடீர்னு முடியலன்னா ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு 10:30 மணிக்கு சர்ச்சில் உட்காருவோம். 1 மணிக்கு வீட்டுக்கு வருவோம். 1:15. காலையில் 8:45 மணி, 9 மணிக்கு சர்வீஸ். 8:45க்கு அங்கே இருப்போம் முழங்காலில். காலையில் முடியும். சண்டே ஸ்கூல் 12 மணிக்கு முடியும். 4 மணிக்கு நான் டீச்சரை வாத்தியாராக இருந்தேன், அதை முடிப்பேன். முடித்து அங்கேயே இருந்து 6:30 மணி சர்வீஸ் முடிஞ்சு 8:30 மணிக்கு தான் வருவேன். 9 ஆண்டுகள் எங்களுக்கு குழந்தை இல்லை. ஆனால் குழந்தை இல்லாதது எங்களுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா ஆண்டவர் எங்கள் கூட இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலே இயலாமைகள் ஒன்றுமே தெரியாது. சபை திறந்திருக்கு, ஜெபியுங்கள். ஒவ்வொரு நாளும் நேரம் கிடைக்கும் பொழுது 2 மணி நேரம் 1 மணி நேரம் வந்து ஜெபியுங்கள். மந்திரவாதி பண்ணிகிட்டே இருக்கான் 24 hours, 365 days நடந்து கொண்டே இருக்கிறது. நிறைய பிரச்சனை. நம்ம கவுண்டர் பண்ணணும். அப்போ வந்து ஜெபிக்கணும். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வந்து ஜெபிக்க வேண்டும். உபவாசம் எடுத்து ஜெபியுங்கள். மணிக்கணக்கில் ஜெபியுங்கள். ஜீவனை ஊற்றுங்கள் ஆண்டவரிடத்தில். ஆண்டவர் இறங்கி உங்களோடு கூட வந்து அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. எல்லாம் எழும்பி நிற்போமா? நேரம் இல்லாதனால் முடிக்க விரும்புகிறேன். அதனால் என்ன பண்ணும்? ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு தான் ப்ரையாரிட்டி. சாயங்காலம் அபிஷேக கூட்டத்துக்கு எல்லாம் வர வேண்டும். அபிஷேகம் நிச்சயமாக தேவை. நமக்கு என்ன ஜெபிக்கணும்னு தெரியாது, ஆனால் நீங்கள் அபிஷேகத்தை பெறுங்க. அந்நிய பாஷையை பேசிக்கொண்டே இருங்கள். அந்நிய பாஷை பேசும் பொழுது அந்த சாத்தானுக்கு என்ன பாஷையை நீங்கள் பேசுகிறீங்கன்னு நீங்கள் பேசுகிறதே தெரியாது. எல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களா வாலிபர்கள் எல்லாம்? இன்னைக்கு சாயங்காலம் அபிஷேக கூட்டத்துக்கு நிச்சயமாக வரணும். எனக்கு சர்வீஸ் வரீங்களோ இல்லையோ தெரியல. அபிஷேகம், இந்த சத்தியத்தில் வாழ வேண்டும் என்றால் உங்களுக்கு அபிஷேகம் தேவை. நீங்கள் புத்திரிகளாக மாற்றப்பட வேண்டும். சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் அபிஷேகம் பெற வேண்டும். தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு சொப்பனங்கள் மூலியமாக பேச வேண்டும். தரிசனங்கள் மூலியமாக. தெரியல, இலான் மஸ்க் 30 ஆண்டுகள் இலான் மஸ்க் சர்ச்சுக்கே போனதில்லை. அவர் சொல்கிறார், என்னுடைய அம்மா சின்ன வயசில் நிறைய தடவை கூப்பிட்டுருப்போம். நான் நினச்சேன் இதெல்லாம் கட்டுக்கதை, நான் வந்து ஹை டெக்னாலஜி, நான் வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி நான் டெக்னாலஜியில் போய் 30 ஆண்டுகள் நான் சபைக்கு போகவில்லை. சார்லி கர்க் மரிச்ச உடனே ராத்திரி 2வது நாள் நான் போகும்பொழுது இயேசுவின் வருகையை குறித்து ஆண்டவர் என்னிடத்தில் பேசினார். ஹல்லேலூயா. நான் தத்ரூபமாக சொப்பனத்தில் இயேசு வருகிறதை கண்டேன். திடீரென்று ஒரு நாள் கார் ஓட்டிக்கொண்டு போய்கொண்டே இருந்தேன். ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸில் திடீர்னு ஒரு சர்ச்சை சத்தம் கேட்டது. அந்த சர்ச்சில் போய் என்னுடைய காரை நிறுத்தி போனேன். 40 பேர்கள் தான் அந்த சபையில் இருந்தார்கள். நான் பார்த்ததெல்லாம் கார்ப்பரேட் வேர்ல்டு. நான் பார்த்ததெல்லாம் சகா பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன். நான் பார்த்ததெல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள். நான் பார்த்ததெல்லாம் அமெரிக்காவிலே மந்திரிகள். நான் பழகுவதெல்லாம் ஜனாதிபதிகள். நான் பேசுவதெல்லாம் துணை ஜனாதிபதி இடத்துல. ஆனால் அந்த சர்ச்சில் போன ஒருத்தர் நல்ல பேசிக்கிட்டாங்க. ஒருத்தரை ஒருத்தர் விசாரித்தார்கள்.
ஒருத்தரை ஒருத்தர் ஃபெலோஷிப் ஐக்கியமாக இருந்தார்கள். சின்ன பிள்ளைகள்லாம் பெரியவர்களை கூட்டி கொண்டு போய் அந்த சேர்ல உட்கார வச்சாங்க. எங்க அம்மா சின்ன வயசுல இருக்குமோ என்னை கூட்டிட்டு போனாங்கன்ற ஞாபகம் எனக்கு வந்தது. நான் சர்ச்சை இத்தனை வருஷம் மிஸ் பண்ணிட்டேன், சர்ச்சை மிஸ் பண்ணிட்டேன் என்று அவர் சொல்லி நான் மறுபடியும் ஆங்காங்கே சபைகளை பார்த்து, இந்த ஒரு சபை தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா நிறைய சபைகள் அப்படிதான் இருக்கிறது என்று நான் திரும்பவும் என்னுடைய வாழ்க்கை இயேசுவுக்காக அர்ப்பணித்து சபைக்கு போகிறேன் என்று எலான் மஸ்க் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஸ்பேஸ் ஷட்டில தான் பார்க்கணும், ஸ்பேஸ்ல தான் போய் வாழணும்னு நினைச்சேன். ஆனா ஜீசஸ் இஸ் ரியல். ஹல்லேலூயா, ஜீசஸ் இஸ் ரியல். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபனே, வாலிப சகோதரியே, ஜீசஸ் இஸ் ரியல். ஜீசஸ் இஸ் ரியல். மற்ற ஒருத்தர் பார்த்தாரு, இயேசு கிறிஸ்துவுடைய வருகை வருவதாகவும் அநேக வாலிபர்கள் கைவிடப்படுவதாகவும் பார்த்து டிக்டாக்ல போட்டிருக்காரு அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே. இந்த சபையில இயேசு வந்த மனவாட்டியா சபைக்காக இயேசு அதி சீக்கிரமாய் மேகங்கள்ல வரப்போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் இன்றைக்கு சவால் விட முடியும், இன்றைக்கு இயேசு வந்தால் அவருடைய வருகையிலே நான் காணப்படுவேன்? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? மகனே, மகளே, இன்றைக்கு ஆயத்தப்படு. அவர் ராஜாவாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ராஜாவாய் வரப்போகிறார். உனக்காக எனக்காக அவர் நிச்சயமாக வரப்போகிறார். அவர் வருகைக்கு நீ ஆயத்தமுள்ளவராயிரு. ஒரு பழைய பாட்டு, ஏ ராஜாவாய் இயேசு தூதர்கள் சூழ மேகமதில் தோன்றும் நாள் வேகமாய் நெருங்கி வந்திடுதே நாம் ஏகமாய் எழும்புவோம். ஹல்லேலூயா. நினைக்கிறேன் ஒரே ஒரு சரணத்தை பாடி எல்லா ஆண்டவர்கிட்ட, இன்றைக்கு உங்க வீட்டுகளில் ஜபங்கள் இல்லை என்றால், இன்றைக்கு பரிசுத்தம் இல்லை என்றால், இன்றைக்கு நீங்கள் சபைக்கு சரியாக வரவில்லை என்றால், வேதத்தை சரியாக வாசிக்கவில்லை என்றால், ஞான ஸ்நானம் எடுக்கவில்லை என்றால், அபிஷேகம் பெறவில்லை என்றால், உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. எனக்கு வியாதி, தீராத வியாதி இருக்கிறது. 103 சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதத்தில், உன்னுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும் பொழுது வியாதிகள் சுகமாக்கும். அவருடைய தழும்புகளால் நீ சுகமாக்கப்பட்டிருக்கிறாய். நாம் ஆளுகிறதெல்லாம் எப்போ மரிச்சிருக்கணுங்க. நாம் ஆள்றதெல்லாம் அவருடைய தழும்புகளால் தான். ஹல்லேலூயா. நான் பிரயாணப்படுகிறது அவருடைய தழும்புகளால் தான். ஹல்லேலூயா. நான் சுகமாக்கப்படுகிறது அவருடைய தழும்புகளால் தான். அவருடைய தூதர்கள் தான் இரவும் பகலும் என்னுடைய பிரயாணங்கள், என்னுடைய ஊழியங்கள். எனக்கு மறைந்திருந்த ஒரு கிரியை செய்கிற சத்ரு இருக்கிறார் என்று நான் அறிவேன். ஆனால் எனக்குள் இருக்கிறவர் பெரிய தெய்வமாய் இருக்கிறார். உனக்குள் இருக்கிறவர் சகோதரனே, சகோதரியே, பெரிய தெய்வம். ஹல்லேலூயா. சத்ரு உன்னை கொல்லவும், உன்னை திருடவும், உன்னை அழிக்கவும் வருகிறார். இயேசு வருகிறார் உனக்கு ஜீவனை கொடுக்கவும், அதை பரிபூர்ணப்படுத்தவும் அவர் வருகிறார். அவர் மேகங்களில் வரப்போகிறார். சபையே, மனவாட்டியாய் சபையே, ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து. தேசத்திற்காக அழுது கதறு. ஓ, ஜெபம் செய். இந்த காலை வேளையில் எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? அசதியாய் வாழாதீர்கள், அசதியாய் வாழாதீர்கள். இயேசு வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். நமக்கு எந்த பெருமைகளும் வேண்டாம், நமக்கு அகந்தை வேண்டாம். அன்பிலே நம்முடைய ஊழியங்கோ, நம்முடைய குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும். ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்க வேண்டுங்க. குடும்பங்கள்ல பல பிரிவினை இருக்கிற காலங்கள் தான் இது. கணவன் மனைவிக்கு விரோதமாக, மனைவி கணவனுக்கு விரோதமாக, பிள்ளைகள் தகப்பன் தாய்க்கு விரோதமாக இருக்கிற காலங்கள் இது. இது கடைசி காலங்கள். ஹல்லேலூயா. எல்லாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஒப்பு கொடுப்போமா? ராஜாவா இயேசு தூதர்கள் சூழ மேகமதில் தோன்றும் நான். ராஜாவா இயேசு தூதர்கள் சூழ மேகமதில் தோன்றும் நான். வேகமாய் நெருங்கி வந்திடுதே நாம் ஏகமாய் எழும்புவோம். வேகமாய் நெருங்கி வந்திடுதே நாம் ஏகமாய் எழும்புவோம். பரிசுத்தமாக்க பட்டோரே ஒன்றாய் பறந்து வந்திடுவி. பரிசுத்தமாக்க பட்டோரே ஒன்றாய் பறந்து வந்திடுவி. பாவமில்லாமலே
காத்திடும் நமக்காய் பரனேசு வந்திடுவார். இயேசுவுக்காக ஈகத்தில் இன்ப சுகங்களை வெறுத்தே, இயேசுவுக்காக ஈகத்தில் இன்ப சுகங்களை வெறுத்தே, சிலுவை சுமந்து கர்த்தருக்காகவே சீக்கிரம் தோன்றிடுவார். சிலுவை சுமந்து சுத்தருக்காகவே சீக்கிரம் தோன்றிடுவார். பரிசுத்தமாக்க பட்டோரே ஒன்றாய் பறந்து வந்திடுவி, பரிசுத்தமாக்க பட்டோரே ஒன்றாய் பறந்து வந்திடுவி, பாவமில்லாமலே காத்திடும் நமக்கா பரனேசு வந்திடுவார். பாவமில்லாமலே காத்திடும் நமக்கா பரனேசு வந்திடுவார். ஜீவ கிரீடம் சூடிடுவோமே ஜீவனை ஊற்றியே நாம், ஜீவ கிரீடம் சூடிடுவோமே ஜீவனை ஊற்றியே நாம், தேவ சித்தமே செய்தோர் பெறவே ஜெயவேந்த நாய் வருவார். தேவ சித்தமே செய்தோர் பெறவே ஜெயவேந்த நாய் வருவார். பரிசுத்தமாக்க பட்டோரே ஒன்றாய் பறந்து வந்திடுவார். பரிசுத்தமாக்க பட்டோரே ஒன்றாய் பறந்து வந்திடுவே, பாவமில்லாமலே காத்திடும் நமக்கா பரனேசு வந்திடுவார். பாவமில்லாமலே காத்திடும் நமக்கா பரனேசு வந்திடுவார். காயங்கள் கண்டு ஆனந்தத்தாலே கண்ணீர் சோர்ந்திடுவோ, காயங்கள் கண்டு ஆனந்தத்தாலே கண்ணீர் சோர்ந்திடுவோ, காலா காலங்களா கல்வாரி நேசத்தாய் கருத்தாய் பாடிடுவோ, காலா காலங்களா கல்வாரி நேசத்தை கருத்தாய் பாடிடுவோ, பரிசுத்தமாக்க பட்டோரே ஒன்றாய் பறந்து வந்திடுவி. ஆமென். ஓ பரிசுத்தமாக்க பட்டோரே ஒன்றாய் பறந்து வந்திடுவி, பாவமில்லாமலே காத்திடும் நமக்கா பரனேசு வந்திடுவார். 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 எல்லா கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. இது கடைசி காலங்கள் அப்பா, நாங்கள் எல்லாம் ஒப்பு கொடுங்க. யார் யாரை ஒவ்வொரு நாள் பார்க்குறோமோ அவங்ககிட்ட சுவிசேஷத்தை சொல்லுவேன். அந்த இங்கிலாந்து தேசத்தில் ஒவ்வொரு டாக்ஸி டிரைவரும் அவருடைய தேவனை ஒரு விழுந்து போன மார்க்கத்துக்காக அவன் வண்ணமாக வைராக்கியமாக இருந்தால், ஜீவிக்கிற தேவனுக்கு நானும் நீங்களும் சாட்சியாக இருக்கிறோம் என்றால் ஒவ்வொருத்தரிடத்திலையும் சொல்லுங்க. வாலிப சகோதரி நீ காலேஜுக்கு போனா, வாலிப சகோதரனை காலேஜில் போய் அலுவலகத்தில் இயேசுவை பற்றி சொல். இயேசு அதி சீக்கிரமாய் வரப்போகிறார். தம்முடைய சம்பத்தை சேர்க்கும் நாள் அதிவேகமாய் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஓ ஜீசஸ் இஸ் கமிங் சூன். ஆயிரக்கணக்கான தூதர்களோடு எக்காலம் ஒரு நாள் துணிக்கப்படும். இயேசுவானவர் மத்திய ஆகாயத்திலே தோன்ற போகிறார். அப்ப அதற்காக நீ ஆயத்தமாயிருக்கிறாயா? தேசமும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எல்லா கரங்களை உயர்த்தி யார் யாருக்கு வியாதி இருக்கிறதோ,
யார் யாருக்கு பலவீனம் இருக்கிறதோ, யார் யாருக்கு பிசாசின் போராட்டம் இருக்கிறதோ, ராத்திரி எனக்கு தூக்கம் இல்லை, சர்ப்பங்கள் எனக்கு வருகிறது, எனக்கு ராத்திரி எல்லாம் பிசாசின் போராட்டம் என்று சொல்லுகிறவர்கள், தீராத வியாதி இருக்கிறவர்கள், கேன்சர் கட்டி இருக்கிறவர்கள், லிவர் பிரச்சனை இருக்கிறவர்கள், கிட்னி பிரச்சனை என்று சொல்லுகிறவர்கள், ரத்த அழுத்தம் என்று சொல்லுகிறவர்கள், யார் யாருக்கு சைரோக வியாதி இருக்கிறதோ, தோல் சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிறதோ, கால் வலிகள் இருக்கிறதோ, பிடரி வலி இருக்கிறதோ, தோல் வலிகள் இருக்கிறதோ, எல்லாம் ஆண்டவரை பாருங்க. யார் மேலேயும் குரோதம் வச்சுக்காதீங்க, யார் மேலேயும் கசப்பு வச்சுக்காதீங்க, யார் மேலேயும் குறைய சொல்லாதீங்க. ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுருங்க. அப்பா, அவங்க நீங்க நியாயம் பேசாதீங்க. நீதி உள்ள நியாயாதிபதி யாகிய இயேசு எல்லாவற்றையும் சரி கட்ட வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை கேவலமாய் பேசுறவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள், அவர்களை ஆசீர்வதியுங்கள். அப்பொழுது பரலோகத்தில் இருக்க பிதா உங்களை பார்த்து நிச்சயமாக உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய அருள வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். எங்களை நேசிக்கிற தகப்பனே, ஆண்டவர் இந்த காலை வேளைக்காக வருகிறோம். வியாதிப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக வருகிறோம். யார் யாருக்கு ஆண்டவர் ரத்த அழுத்தம் இருக்கிறதோ, யார் யாருக்கு கிட்னி பிரச்சனை இருக்கிறதோ, யார் யாருக்கு லிவர் பிரச்சனை இருக்கிறதோ, யார் யாருக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்கிறதோ, யார் யாருக்கு பிடரி வலிகள் இருக்கிறதோ, யார் யாருக்கு தோல் வலிகள் இருக்கிறதோ, யார் யாருக்கு கேன்சர் கட்டிகள் வயிற்றில் இருக்கிறது என்று பயந்து கொண்டிருக்கிறவர்கள், ராத்திரி தூக்கம் வரவில்லை என்று, ஆண்டவரே எனக்கு தூக்கம் வரவில்லை, பிசாசின் போராட்டங்கள், எனக்கு மாந்திரீக வல்லமைகள் என்னை பலர வைக்கிறது என்று சொல்லுகிறவர்களுக்கு இறங்குவீராக. இந்த மத்தியான வேளையிலே உம்முடைய தழும்புகளால் ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் சுகமாக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவரை இறங்கி வருவீராக, ஒவ்வொருத்தரையும் தொடுவீராக, ஒவ்வொருத்தரையும் சுகப்படுத்துவீராக. ஒவ்வொருத்தருடைய தழும்புகளால் நான் சுகமாக்கப்பட்டுகிறேன் சொல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய பிரசன்னம் இங்க இறங்கி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்ட வசனத்தின்படி வாழ ஒவ்வொருத்தருக்கும் கிருபை செய்வீராக. விசேஷமாக தோல் ஆண்டவரே சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிறவர்களை இயேசுவின் நாமத்தில் வீட்டுக்கு போகும் பொழுது அவர்கள் சுகமாக்கப்படட்டும். என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே படிப்பதில்லை, என்னுடைய வீட்டுல ஒரே பிரச்சனை, என் வீட்டுல ஒரே சண்டை, என் வீட்டுல ஒரே சச்சரவு என்று சொல்லுகிறவர்கள் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்காக, ஒவ்வொரு தலைவனுக்காக வருகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் எல்லாம் தொட்டு சுகப்படுத்துவீராக. குடும்பங்கள் இருக்க பிரச்சனைகளை மாற்றுவீராக, சண்டைகளை மாற்றுவீராக, கசப்பு வேற்றுமைகளை மாற்றுவீராக. எல்லா ராகாபின் ஆவிகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நிர்மலமாக்குகிறோம். பிரிவினின் ஆவிகளை நிர்மலமாக்குகிறோம். குடும்பங்கள் ஆண்டவரை இணைந்து வாழட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே அன்பை வெளிப்படுத்தட்டும். ஆண்டவரே, சாட்சிகளாக வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. பொறுப்படும் ஆண்டவரே, நீரே வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? பிசாசு எடுத்து போட்டுருவான். முதலாவது நோவாவின் நாட்கள் நடந்தது போல பசி மயக்கமா சொல்லுங்க. மனுஷகுமார் நாட்களிலும் இதுவரைக்கும் ஆதாம் ஏவாள் உருவாக்கப்பட்ட நாளில் இருந்து இந்த வரைக்கும் இவ்வளோ மோசமா இருந்ததே கிடையாது. இட் இஸ் த worst ஜெனரேஷன். இதில் கர்த்தரை நேசிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் அவருடைய பிள்ளையாய் மாற்றி கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தை நேசிங்க, அதிகமாய் நேசிங்க. கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கென்று கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி வர பண்ணுவார். ஏசாயா 58 வாஸ்தவம் இல்லையா? 12, 13, 14 வசனத்தில் அப்படியே செய்யும் பொழுது கர்த்தர் அவர் செய்த உடன்படிக்கை கர்த்தர் நமக்குள்ள நிறைவேற்றுவார். எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை பேசின தாசனை பாதுகாத்துக்கொள்ள, குடும்பத்தை வேலையடைக்க எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை தேவனே மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.